போங்க. ராணி அடுத்து முன்னிலை வைக்க வந்திருக்கும் பி முத்தவளுக்கு பொன்னாடை போற்றுவார். அடுத்து முனைவர் பத்மஸ்ரீ நல்லி குப்புசாமி அவர்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. அடுத்து ஐயா அரவிந்தராஜ் அவர்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. ஐயா ஹரிராஜ் அவர்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. அடுத்து ஐயா தளபதி அவர்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. சின்னத்திருத்த தலைவர் ஐயா போட்டு வந்துடுங்க. உரையாக நான் உரையாற்ற ஆரம்பிக்கிறேன். முத்தமிழ் நற்றமிழ் முக்கணி சுவைத்தமிழ் செந்தமிழ் பைந்தமிழ் சீரளம் தண்டமிழ் தேன்தமிழ் தீந்தமிழ் தென்னார் வான்தமிழ் இன்னும் பல பகழோடு இகமெங்கும் சிறந்தோங்கும் தாய்த்தமிழ் நேரிணையாய் தலையிலிருந்து வீற்றிருக்கும் அறிவார்ந்த பெரியோர்களை அகமிகிழ கரங்கூப்பி என் உரையை முன்னுரையாய் எம்முகிறேன் கேளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். என் உரை. முதலில் என் தந்தையாரை பற்றி பேச விரும்புகிறேன். காரணம், என் தந்தை யார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. சினிமாவுக்கு அழைத்து வர மறுத்த நாடக கலைஞர், முறைப்படி ஹோமியோபதி மருத்துவம் படித்த RIMP மருத்துவர், சோயிட கலையிலும் வல்லுநர் இருந்தார். வீட்டுக்கு வருபவர் சில அவருடைய பிரச்சனை சொல்லுவார்கள். அப்பொழுது செயல் சொல்லி அவருக்கு சில தீர்மானம் சொல்லுவார்கள். சின்ன வயசில் நான் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது அதை கேட்டு கேட்டு வளர்ந்தவன். எனக்கு முதல் இலக்கிய ஆசானன் என் தந்தையார் தான். அவர் சொல்லுவார், பயனில்லாத 7 இடுக்கணுக்கு உதவாத 8 என் சந்தை சொல்ல கேட்டிருக்கிறேன். ஆபத்து குதவா பிள்ளை, அரும்பசி குதவா அன்னம், தாபத்தை தீரா தண்ணீர், சரித்திரம் அறியா பெண்டீர், கோபத்தை அடக்கா வேந்தன், குறுமொழி கொல்லாசியுடன் பாபத்தை தீரா தீர்த்தம், பயனிலை 7 தானே. இந்த பயனில்லாத 7. அடுத்து இடுக்கணுக்கு உதவாத 8, தன்னுடன் பிறவா தம்பி, தலைபெறா தாயார் தந்தை, அந்நிய எடுத்துச் செல்லும் அரும்பொருள் வேசி ஆசை, மன்னிய வீட்டின் கல்வி, வருமனையாட்டி வாழ்க்கை, என்னவம் வீட்டும் இடுக்கணுக்கு உதவாதன்றே. இன்னும் சொல்லிக்கிட்டே வருவாங்க. விம்பால் விடுவாள் பொய்யே, மேல்விடும் தழுவாய் பொய்யே, தம்பதம் தின்பாய் பொய்யே, தாகிரை நண்பால் பொய்யே, அம்பினம் கொடிய கண்ணால் 1000 சிந்தையாளை, நம்பிய பெருகெல்லாம் 1000 கடையாவாரே. பேய்வ நாய்வாளை அளவெடுத்து பெருக்கு திட்டி நற்றமிழை எழுதுவிடு தானியாமோ, பேய் வாழும் சுடுகாட்டை பெருக்கு தள்ளி பெருவிளக்கு வேட்டு வைத்தால் வீடுதாமோ, தாய் வாழ்த்த கேட்ட கேளாத என் சகோதரிக்கு என் சாட்டிடம் திருந்த மாட்டான், ஈவாறு ஏ மாட்டான், ஏ ஒட்டான், இவனும் ஏயான் என்று ஒரு குரல், ஒரு செய்யுள் இருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னும் சில பேர் தன்னுடைய குறையை சொல்லும் போலாம் சொல்லுவாங்க. ஆளிலை பூவும் காயும் அழிதரும் பழமும் உண்டில் சாலவே பட்சி எல்லாம் தம்குடி என்றே வாடும், வாலிபர் வந்து தேடி வந்து ஒரு கோடாம் கோடி இப்படி என்று சொல்லிக்கொண்டே வருவார்கள். இதெல்லாம் எங்கேருந்து எடுப்பாங்கன்னு தெரியாது. அப்போ எங்கேருந்து இருக்கும்போது நான் 7வது வந்துட்டேன். அப்போது தண்டாமரன் உடன் பிறந்தும் தண்டே நுகரா மண்டூகம் பண்டூகான திடையிறந்து வந்து கம்பள மது உண்டும் பண்டே பழகி இருந்தாலும் அரியருக்குள்ளோர் நல்லாரே கண்டே கழித்தும் குறவாடி கலப்பர் தமிழ் நல்லோர் என்று ஒரு அரசு விருத்தம். அது விவேக சிந்தாமணி. இப்போ நான் படிக்கும்பொழுது எங்கள் ஊரில் சுண்டல் வித்துட்டு ஒரு திருப்பக்கு போயிட்டுருக்கேன் ஒருத்தன். இப்போ சுண்டல் வாங்க போகிறேன். அங்கே விவேக சிந்தாமணி இருக்குது அந்த புத்தகம். நான் அவங்ககிட்ட, ஐயா சுண்டலை மறந்துட்டேன், இந்த புத்தகத்தை கொடுங்க, என்னோட நோட்டு தர சொல்லி ஓடி என் 7வது கணக்கு நோட்டு கொடுத்துட்டு அந்த புத்தகத்தை வாங்கிட்டேன். கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளை பத்திரப்படுத்தி வச்சுருக்கேன். இந்த புத்தகம் தான். இதுதான் அந்த விவேக சிந்தாமணி. 45 ஆண்டுகளாக. இன்னும் நிறையா ஒவ்வொன்றுக்கும் சொல்லிட்டே வருவாங்க. ஒரு சவள வேம்பா இருக்கிறது, அது அடிக்கடி சொல்லுவார். அட்டாலும் பால் சுவையில் குன்றாதளவாய், நட்டாலும் நண்பல்லர், கெட்டாலும் மேன்மக்களே, சங்கு சுட்டாலும் உண்மை தரும். இது சவள வெண்பா. சவள வெண்பா என்னன்னா, 2வது அடி ஒரு சீர் குறைந்து வரும். வெண்பான்னா 4 சீர், கடைசி 4ஆம் சீர் வரி 3 சீர் இருக்கும். ஆனால் 2வது வரி 3 சீர் தான் இருக்கும்.
அட்டாரும் பாசுவையில் குண்டாதளவாய் நட்டாலும் நண்பல்ல நண்பல்லர். அப்போ அடுத்த செய்தி இல்லை, இது சவளை வெண்பா. நீங்கள் ஊரில் கேள்விப்பட்டுக்கலாம், தாயில்லா குழந்தை வந்து சவளை குழந்தை சவளை புள்ளம்பாங்க. அப்போது ஒரு குழந்தைக்கு இரண்டு தூண், அப்பா அம்மா. ஒரு தூண் விழுந்து விட்டால் அது சவளை. அப்போ 2ஆம் அடி ஒரு சீர் குறைய போது சவளை வெண்பா. இதை என் தந்தையை சொல்லுவார். அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய சொல்லுவாங்க. நீரளவையாகவும் நீராம்பல், தான் கற்ற நூலளவையாகவும் முன்னறிவு, மேலே தவத்தளவையாகவும் தான் பெற்ற செல்வம், குலத்தளவையாகவும் குணம், இப்படி சொல்லிக்கிட்டே வருவாங்க. இப்படி சொல்லும் பொழுது சில நேரங்களில் வந்து காதற்ற பூசியும் வராதகளும் கடவுளுக்குன்னு சொல்லுவாங்க. காயம் இது போய் இடம் வரும் காற்றடைத்த போயிடான்னு சொல்லுவாங்க. இது எங்கே தேடு போய் எனக்கு அப்படியே உட்காந்து எடுத்து இது பட்டியத்தர் பாடல் அப்படின்னு தம்பி. அப்போது வாதுற்றதின்பது அண்ணாமலை மலர்பதத்தை போதுற்றை போதும் போல நஞ்சே இப்பூதரத்தில் தீதுற்ற செல்வமன் தேடி புதைத்த திரவியமன் காதற்ற பூசியும் வராதகாலம் கடைவெடிக்கை வேதத்தின் உப்பொருள் மண்ணாசை மங்கையை விட்டுவிட போதித்தவன் சொல் கேட்கலையோ செய்த தவத்தால் ஆதவன் சந்திரன் வெளிச்சம் அதாம் பொழுது காதற்ற பூசியும் வராதகாலம் கடைவெடிக்கை அத்தமும் வாழும் அகத்து மட்டே விடி அம்புவதம் வித்திய மாதரம் வீதி மட்டே விம்மி இரு கைத்தலம் மைந்தர் சுடுகாடும் மட்டே பட்டி தொடரும் இருவினை பாவ புண்ணியம் சொல்லுவார்கள். இதுதான் கண்ணதாசன் பிற்காலத்தில் வீடு வரை உறவு வீதி வரை மட்டுமே பாடல் எழுதினார். இப்படி ஒவ்வொன்றுக்கும் சொல்லிட்டே வருவாங்க. சொல்லும்போது கண்ணதாசனை அறிமுகப்படுத்தினார், பெரியாரை அறிமுகப்படுத்தினார், கலைஞரை அறிமுகப்படுத்தினார், அண்ணாவை அறிமுகப்படுத்தினார். ஏன்னா நாடகத்துறை இறந்ததால. இப்போ கண்ணதாசனை தேடும்போது நிறைய பாடல் இலக்கியத்தில் நிறைய இலக்கியத்தை எளிமையாக கொடுத்த கண்ணதாசன் பெருமை. இருக்கிறது கொடுத்துடலாம் நம்ம எளிமை, ஆனால் இருப்பை எடுத்து கொடுக்கும் மிகப்பெரிய சிரமம். அது ரொம்ப பொறுமையாக அது இடம் பார்த்து பொருத்தணும். அது கண்ணதாசன் மிகப்பெரிய அது சீரிய சிந்தனை, மிகப்பெரிய செயல். அது அவர் சொல்லியிருப்பார், அத்திக்காய் காய் ஆலம் காய் இத்திக்காய் காயாது எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எங்கே எடுக்கப்பட்டு தெரியுமா? கம்பராமாயணம் பாலகாண்டத்தில் உண்டாட்டு படத்தில் விடிஞ்சா சீதாராமன் கல்யாணம் அப்போது உண்டாட்டு படலம், உண்டு ஆடும் படலம். அந்த காலத்தில் நடைவழி பயணம் தான். அப்போ உடல் வலி உடல் சோர்வு நீங்க நல்ல தூக்கம் கொள்வதற்கு கல் விருந்து உண்டு. அந்த கல் என்பது சுத்தமான கல், இப்போ போல மது இல்லை, அது கல் விருந்து. அதை உண்டு ஆட்டு படலம். அப்போ ஆணும் பெண்ணுமாக இறந்துகிறார்கள். இதை பார்த்தீங்கன்னா இது கம்பன் சாரம், ஆனால் திருவள்ளுவருடைய பொருள். அது திருவள்ளுவர் சொல்லிருப்பார் இன்பப்பால்ல, யாரினும் காதலம் என்பேனா ஊடினான் யாரினும் என்று. இது கம்பராமாயணத்தில் உண்டு. போர்வன் மலர் குவித்து கொண்டு இருக்கிறானா, அவன் காதலில் இருந்து கண்ணை புத்துகிறானா, அவன் யார் என்று கேட்கிறானா. அப்போ அவன் கேட்கிறா, அப்ப இன்னொருத்தர் இருக்கிறாளா, நீ யாரும் கேட்கிறியே, அப்படி ஊடல் கொள்கிறானா சொல்றான். திருக்குறள் சொல்றான், யாரினும் காதலம் என்பேனா ஊடினான் யாரினும் என்று. இது அப்படியே கம்பராமாயணத்தில் இருக்குது. இன்னொரு சொல்றான், நெஞ்சத்தார் காதல் அவராக வெய்துண்டு நஞ்சிதும் வியபாக்கு அறிந்து அப்படின்னு. இந்த சாரம் தான் அத்திக்காய் காய் சொல்கிறேன் பாருங்க. அந்த உண்டாட்டு படத்தில் ஒருத்தி வந்து ஃபுல் போதையில் இருக்கா, அவளை இன்னொருத்தி வந்து குடிங்கிறா. இவ மறுக்கிறா. ஏன் மறுக்கிறான்னா சொல்கிறான் பாருங்க, புல்லுரை கமலவாவி புருகையில் வெறுவியோட வல்லுரை கடித்த வாழ்போல் வசியூர வழங்குகண்ணால் கல்லுரை மலர் கூந்தல் களிகள் மஞ்ச எண்ணால் உள்ளுரை அன்பன் உண்ணான் என்ன நரவுண்ணர் என்னால். என்ன சொல்லலாம், என் நண்பன் உள்ள இருக்கிறான், நான் குடித்தால் அவனுக்கு போதை ஏறிவிடும், அவனுக்கு மது பழக்கம் கிடையாது, நான் இறந்து மாட்டேனுங்கிறான். அடுத்த ஒருத்தி சொல்கிறாள், கல்மணி வள்ளத்துள்ளே கலிக்கும் தன் முகத்தை நோக்கி விண்மதி மதுவின் ஆசை வீழ்ந்தது ருத்தி உண்ணி உண்மகிழ் கணவனோடு ஊடு நாள் வெம்மை நீங்கி தன்மதி யாதியாகி தருமணி நரவி என்றாள் அப்படின்னு இன்னொரு சொல்றாளாம். என்னன்னா, கல்மணி வள்ளத்துள்ளே, வல்லம் என்றால் கல் கலையம், அந்த கல் கலையம் இருக்குதா, முழு போதையில் இருக்கிறா. இப்போ பார்க்கும்போது தன் முகமே வந்து வட்ட வடிவம் நிலா போல தெரிகிறதா. அப்ப என்ன ஃபீல் பண்றா, அந்த நிலாவை வந்து இங்க விழுந்துருச்சு, வந்து கல் கேட்குது, நம்ம கிட்ட கேட்குது, அப்படி ஃபீல் பண்ணிக்கிறாளாம். கல்மணி வள்ளத்துள்ளே கலிக்கும் தன் முகத்தை நோக்கி விண்மதி மதுவனாசை வீழ்ந்தது நிறுத்தி உண்ணி உண்மைகள் கணவனோடு ஊடலால் நம்பி நீங்கி கணவனோடு பிரிந்திருக்கும் போது உடம்பெல்லாம் நீ சுடுறியே நிலாவே, நான் பிரிவு கொண்டிருக்கும் போது என்னை சுடுகிறாயே, நான் அந்த ஊடல் கொண்டிருக்க சுடுகிறாயே, எப்போதும் நீ தன்மதி யாதி ஆகி இப்போதும் குளிர்ச்சியா இருந்தாக்க நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாளாம். எல்லாம் பாருங்க, பழைய பாண்டியாவில் ஜன்னலம் நிற்பாங்க, சிவாஜியும் தேவிகாவும் நிலாவை காட்டிருப்பான்.
இப்போ அவன் சொல்லுவா, அந்த நிலாவுக்கு என்ன ஓர வஞ்சனை இப்படி காய்கிறது. தெய்வீக சொல்வா, சிவாஜி சொல்வார், ஏ நிலாவே என்ன காஞ்சது போதும், அந்த புண்ணியம் காயி அப்படி சொல்லுவார். சொல்லிட்டு அத்திக்காய் காய் காய் ஆலங்காய் வெண்ணிலவே இத்திக்காய் காயாதே என்னுயிரும் நீ அல்லவோ பாடுவார். அப்ப என்னன்னா, நாங்கள் சேர்ந்திருக்கிறோம். அத்திக்காய் காய் அந்த பக்கமாய் காய், ஆலம் காய் விஷத்தை காய், இத்திக்காய் காய் இந்த பக்கமா காயாது. திசை 7 திக்கு 8, திசை 7 திசை 4 திக்கு 8, திசை 4 திக்கு 8 அல்லவா. அப்போ இந்த 4 திக்கு அது குறுக்கு போந்து வர்றது. அப்போ அத்திக்காய் திக்கு, அத்திக்கை அந்த பக்கமா காய், ஆலம் விஷத்தை காய், ஆலம் மட்டும் விஷம், இத்திக்காய் காயாது காயாதே நான் என்னுயிரும் நீ அல்லவா. இவ சொல்வா, நீ என்ன போல் பண்ணலவா சொல்லுவா. இப்படி அந்த சாரம் எங்க எடுக்கப்பட்டது? திருக்குறள். இது கம்பன். கம்பனுக்கு தான் இந்த சாரம் வள்ளுவர் எடுத்துக்கொள்கிறான். இப்போ என் தந்தையாரை பின்பற்றி நான் தேடும்போது எல்லாம் எனக்கு கிடைக்கிறது. இது மட்டும் இல்ல, இது என்ன சொல்லுவாங்க, இன்னொரு படத்துல ஒரு கவிஞர் எழுதியிருப்பார், நாளை இந்த வேளை பார்த்து ஓடி வானிலா இன்று எந்த தலைவன் இல்லை சென்று வானிலா தின்றலே. பாத்தீங்களா, இப்போ தலைவர் ஒருவர் தெரியாது, அப்ப வரவில்லை, சுடாதே நிலவே சுடாதே நீ போ அப்படின்னு சொல்றாங்களாம். இதையே அது வாணி நினைக்கிறேன். இப்ப வைரம் தோறுகிறார், என்ன 2 கண்ணம் சந்தன கிண்டம் ஆரம்பிப்பாரு. இளம் பிறையே வளர்ந்து விடாதே இருளே இவளின் துணையே இனி தித்திக்கும் ராத்திரிகள் நிலவே சுடாதே. நாங்கள் சேர்ந்து விட்டோம், ஒவ்வொருவரும் தித்திக்கும், என்னை சுட்டு விடாதே. அட தூங்கிய சூரியனை இரவை தொடாது, தொட்டால் வெளிச்சம் வந்துடும், நீ தூங்கு அப்படின்னு வைரம் எழுதுவார். இப்படி நிறைய இலக்கிய சாரங்கள் சினிமாவில் அது எழுதப்பட்டதுக்கு தந்தையாருடைய அறிவுறுத்தல் சொல்லுவாங்க. அடிக்கடி சொல்லுவாங்க, கற்பூர புத்தியா இருக்கணும், ஒரு கப்புன்னு பிடிச்சிக்கணும், கண்ணு பார்த்தா கை செய்யணும், கேட்ட கரெக்டாக பண்ணணும் அப்படி சொல்லுவாங்க. ஸோ நான் இசை படிக்கலை, ஆனால் நான் படித்த பள்ளிக்கூடம் சேம்பரத்தில் எனக்கு காலையில் 6 மணிக்கு ப்ரேயர் சாங் உண்டு. தேவாரம், திருவாசகம், திருவருட்பா. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வேங்கிழ வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் பிச்சு ஹையா இருக்கு. ஸோ இப்படி காலையில் 6 மணிக்கு நாங்கள் இந்த திருவாசகம் பாடுவோம். அதே போல் திருவருட்பா, அருஜோதி தெய்வம் எனை ஆண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் அருஜோதி தெய்வம் எனை. காலை 6 மணிக்கு வரவு சாமிநாதன் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இசை கல்லூரி முதல்வர் அவர் வருவார். சேம்பரம் ஜெயராமன் அவர் குடும்பத்தின் CS பாலு தொடுவாங்க. காலையில் 6 மணிக்கு ப்ரேயர் சாங், இது போல எல்லாரும் பாடுவாங்க. இப்படி வளர்ந்தவன் இவர் தந்தாயிரம் அறிவுறுத்தல். இப்படி நான் இசை எதுவும் கற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் சரளமாக அது சரள யோசனை என்று சொல்லுவார்கள், சரளம் பசங்க. ஆனால் சகம பக மக சனி சனி பக பனி பசா தமிழ். இந்த இசை எங்கே எடுக்கப்படுகிறது? தமிழிலிருந்து எடுக்கப்படுகிறது. பாருங்க, சரிகம பதனி சாய் என்பது சுற்று. இப்போ 5 வல்லெழுத்துக்கள் வல்லினம். சரிகம பதனியில ச க ப த இல்லையா? 2 இடைநிலை எழுத்துக்கள், சாரி மெல்லின எழுத்துக்கள் மா நீ, ஒரு இடையினம் ரா ரீ, சரிகம பதனி. அப்போ இசை தமிழ் தான். நல்லா பார்க்கலாம், இசை தமிழ் எந்த மொழிக்கும் இல்லாத பெருமை. எந்த மியூசிக்ல இங்கிலீஷ் கிடையாது, இல்லை இசை தெலுங்கு கிடையாது, இசை தமிழ், இன்ப தமிழ், இனிய தமிழ், தமிழுக்கு மட்டும் பெருமை உண்டு. அப்போ இது தந்தையார் சொல்லும் போல நான் அதை பற்றி அதிக யோசனை ஆழ்ந்து பார்த்து எனக்குள்ள ஒரு ஃபீல் வருவது. அப்போ ஒரு படைப்புனா அதை பற்றி படிக்காம படைப்பை படுத்திருக்கிறான். இன்னைக்கு ஆனாவனா அதுக்கு முன்னே படிச்சு அதை படைச்சவனுக்கு தெரியாது இல்லையா? இந்த உணர்வை வெளிப்படுத்த ஒரு ஒளி உருவாக்குறான், ஒளிக்கு என்ன பண்றான், ஒரு வடிவத்தை கண்டுபிடிக்கிறான், வடிவத்தை என்ன பண்றான், திரும்ப எழுத்தா கொண்டு போறான். இப்படி வந்து ஆனாவன் உருவானது இல்லையா? உலகத்தில் அதிக எழுத்தை கொண்ட ஒரே மொழி தமிழ் மட்டும்தான், 246. நீங்க பார்க்கலாம். ஏன்னா உயிரெழுத்து, மெல்லெழுத்து, மெய்யெழுத்து, உயிர் மெய்யெழுத்து. அக்கனா என்ன, அது மட்டும் இல்லைனாலும் ஒரு சிறப்பை பாருங்க. ஒவ்வொரு எழுத்தும் ஆவணா என்று நம்ம பேசுவோம். அப்ப என்னன்னா, எங்க தொடங்கினாலும் நகரத்தில் முடிகிறது,
அதை நம்ம சொல்லாமல் சொல்லுவது ஆனா. அரிச்சுவடி அகரத்தை தொழில் நகரத்தில் முடிவு இல்லையா? அப்போ ஆனா, ஆவண்ணா, ஈனா, நா என்றே முடிப்பான். அக்கனா அங்க வச்சிருக்கான் என்ன 3 புள்ளி. அது என்ன நினைக்கிறீங்க? என் அறிவு கெட்டியது. உயிரெழுத்து, மிகெழுத்து, உயிர்மிக எழுத்து 216. அப்போ அக்கனா வச்சுட்டாங்க. இப்படி அதிகமாக அது தேர்தல். அப்போ இந்த இசை எழுத்துக்கள் எங்க தமிழ், இசை தமிழ். அப்போ இதெல்லாம் கேட்கும்போது நான் இசை படிக்கல கூட எனக்கு அப்படியே சாதாரணமாக அதை அப்படியே வருவேன், பாடுவேன். சகமபகமக சனி சனி பகபனி பசா காகரி மாமகா பாபமபகாரி நிசா. ஏன்னா இது தமிழ் தானே, இதுக்கு போய் பாடம் படிக்கணுமா? நம்ம முயற்சி பண்ண அப்படி முயற்சி பண்ணதுதான். சக மா பா நீ சா சா நீ பா மா க சா மம ம ப மம ப ப ப ப கமக கமக ச ச ச ச க க நீ ச ச ச ச ச க க மம ப ச ச நீ நீ மம ப ப க ச ச ச நீ ச. விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே இல்லையா? சுத்த தன்யாசி. இது தமிழ். அப்போ இசை தமிழ், இன்ப தமிழ், இனிய தமிழ். அப்போ தமிழ் இல்லாத இந்த உலகத்தில் தோன்றிய முதல் மொழி தமிழ் என்பது நாம் அழகாக எடுத்துக்கொள்ளலாம். ஒவ்வொரு மிருகங்களும் பறவைகளும் தமிழ் தான் உச்சரிக்கிறது. அழைக்கும் போதெல்லாம் நீங்கள் நல்லா உச்சி பாருங்க. காக்கா, கீக்கி, குக்கு இல்லையா? மாடு, மா. அப்போ தமிழ். அடுத்து கண்ணதாசனை பற்றி நான் அனலைஸ் பண்ணும்போது அவருடைய மாங்கனி நீங்கள் நல்லா பார்த்துக்கலாம், படிச்சிருக்கலாம். தந்தையார் சொல்லுவார் கண்ணதாசன் பாடலை பற்றி. அப்போ அங்கே நான் போகிறேன். அப்போ மாங்கனி எனக்கு படிக்க நேருது. நான் பார்க்குறேன். மாங்கனி அவர் 1954 திருச்சி மத்திய சிறையில் அங்கே இருக்கும்போது எழுதப்பட்ட நூல். அது அன்பில் தர்மலிங்கம் 80 பக்கம் நோட்டு வாங்கி கொடுக்குறாரு. அப்போ எழுதப்படுறது மாங்கனி. அது அவர் எழுதிய முதல் குறுங்காவியம். ஆனால் அது வழிநூல். அது வஞ்சி காண்டத ஒரு பகுதி எடுத்து எழுதியிருப்பார். அது சொல்லுவார் கண்ணதாசன். நீங்கள் பார்த்தீங்கன்னா, படிகுறைத்த ஆரியரை வெற்றி கண்டு பத்திரியின் சிலை சமைக்க கல்லெடுத்து இடிகுணத்தை அலிகேற்றி குழந்த நாளை எங்கோமன் சேரதை வினாக கண்டான் அப்படின்னு சொல்லிட்டு வருவார். சீக்காளர் இருந்தார். அதனால தேதி இல்லை, சிலை இல்லை, தெய்வம் இல்லை, தேவர் இல்லை, தெய்வத்தை சிவடாக்கும் தேவர் இல்லை சொல்லிட்டு வருவார். வரும்பொழுது அந்த நயம் பாருங்க. மாங்கனி கதாநாயகி அவளை வர்ணிக்கிறாரு. விரிக்காத தோகை மயில், வண்டு மடக்காத வெள்ளை மலர், நிலவு கண்டு சிரிக்காத அல்லிமுகம், ஜகத்தில் யாரும் தீண்டாத இளமலனும் பருவஞானம். சேர்ந்தவர் வர்ணிக்கிறாரு. வாழ்பட்டார் கூறுமழங்க வலிமை மிக்க வாழ்வகத்தில் பொன்மணிகள் தொட்டிலாட பாழ்பட்டார் பகிரன கூறும் கண்கள் வளவளக்க வீட்டிருந்தான் சேரகோமான். இப்படி சொல்லிட்டே வருவார். இப்படி கண்ணதாசை தேடுகிறேன். தேடி ஒரு வழியாக நான் இலக்கியத்தில் ஈடுபட்டு இலக்கியம் படிக்காவிட்டாலும் தேமா பிரேமா கற்றுக்கொண்டேன். இப்போது இந்த கவிதை எழுதி உங்கள் முன்னிலையில் அரங்கேற்ற வந்திருக்கிறேன். ஆக இந்த கவி அப்படின்னு பார்த்தா என் முதல் இலக்கிய ஆசன் என் தந்தை தாய் என்று சொல்லி என் உரையை இதோடு முடித்துக்கொண்டு இப்பொழுது புத்தக வெளியீடு நிகழ்த்தல புத்தக வெளியீடு. எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். கொஞ்ச நேரம் நல்ல தமிழ் கேட்டோம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி வந்துட்டு இருந்து டிவியில். நல்ல தூய தமிழில் பேசுவாங்க. அந்த நல்ல தமிழை நண்பர் ராஜநாயகத்தின் மூலமாக கேட்டு மகிழ்ந்தோம். நான் எப்போதும் இந்த மாதிரி புத்தகங்கள் படிக்கிறதுன்னா சரி, நமக்கு வேலைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். இரவு நேரத்தில் தான் டைம் கிடைக்கும். சரி,
இவருதே அப்படி நம்ம படிச்சிடலாம் சிம்பிளாக, ஒரு நைட்டு தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு தான் இருந்தேன். நேற்று இரவு புத்தகத்தை திறந்து பார்க்கும்போது தான் அதிர்ச்சி. படிக்க படிக்க சுரங்கம் மாதிரி போட்டு என்னென்னமோ எழுதி வச்சுருக்காரு. சின்ன வயசில் 7ஆவதில் படித்த இலக்கணம், 8ஆவதில் படித்த இலக்கண குறிப்பு, 9ஆவது 10ஆவதுன்னு பழைய நாட்களை ஞாபகப்படுத்தி விட்டார். தமிழ் இலக்கணத்தை இந்த அளவிற்கு அவர் கற்றுத் தேர்ந்திருக்கிறார் என்பது உண்மையிலேயே வியப்புக்குரிய ஒரு விஷயம். தமிழில் அருமையாக இரட்டை கிளவி என்று சொல்வார்கள். அதை பயன்படுத்தி அற்புதமான ஒரு பாடலை எழுதியிருந்தார். ஏறக்குறைய தமிழில் இருக்கின்ற அத்தனை இரட்டை கிளவிகளும் சலசல, பலவல, வளவல எல்லாத்தையும் வச்சு அற்புதமான ஒரு பாட்டை எழுதியிருந்தார். அதாவது உண்மையிலேயே இவருடைய பாடலில் இருந்த அந்த இலக்கண சுவை அந்த காதல் புத்தகத்தை விட முந்து தமிழ் சோலை உண்மையிலேயே முந்தி தான் நிற்கிது. இந்த புத்தகத்தை விட அந்த புத்தகம் முந்தி நிற்கிது. அதை தெரிஞ்சுதான் ஒரு முந்து தமிழ் சோலைன்னு பேர் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அற்புதமான, அதாவது அவரை நல்ல ஒரு இயக்குனராக எனக்கு தெரியும். அவருக்குள்ளே இப்படி ஒரு கவிதை ஊற்று மறைந்து கிடக்கிறது, தட்டிவிட்டால் அது வெளியே வருகிறது என்பதை யாரும் என்னை தட்டல, நானே இன்னைக்கு என்னை தட்டி காட்டுறேன்ற மாதிரி நமக்கு தட்டி காட்டிட்டாரு. நிச்சயமாக இந்த திரைத்துறையிலே உங்களுக்கு நீண்டதொரு பயணம் இருக்கின்றது. உங்கள் புத்தகத்தில் படித்து நான் ரசித்த விஷயங்கள் நிறைய இருக்கின்றது. ஒருவரை பற்றியும், அதாவது வ.உ.சி. ஐயாவோட வாழ்க்கை வரலாற்றையே நான் முதல் முறை இந்த புத்தகத்தில் தான் படித்தேன். நம்ம கப்பலுடைய தமிழன் படத்தில் கூட அந்த முழுமையான ஒரு வரலாறு இல்லை, அதை ஒரு பாடலாக ஒரு இதாக அற்புதமாக பண்ணியிருந்தார். பல இடங்களில் ஐயா நீதிபதி ஐயா அவங்க வந்திருக்காங்க. இவருக்கு காதலுக்கு ஒரு துறை வேண்டுமோ, எதுக்கு ஒரு துறை வச்சுருக்கீங்க, எங்கள் காதலுக்கும் ஒரு துறையை கொடுத்துடுங்கன்னு அதுக்கு அற்புதமான ஒரு விளக்கமும் கொடுத்துருக்காரு. சாதி என்பதை பற்றி நம்ம எவ்வளவோ நீங்கள் கத்தி கத்தி போராடினாலும் சாதி சாக மாட்டேங்குது. அதை சாகடிக்கிற ஒரே இடம் காதல் தான். காதல் எங்கு வெற்றி பெறுகிறதோ அங்கே சாதி சாகிறது அப்படின்னு சொல்லி, அதுக்கு ஏன் நீங்கள் ஒரு துறை கொடுக்கக்கூடாதுன்னு அவர் கேட்கும்போது, உண்மையிலேயே காதல் என்பது ஒரு துறைக்கு ஏற்ற ஒரு விஷயம்தான் என்பதை அவர் நிரூபித்து காட்டியிருக்கின்றார். இதை மாதிரி பல விஷயம் அவங்க துணைவியார்கிட்ட தான் சொல்லணும். பாவை இவளை ரசித்தவே 10 ஜென்மம் வேண்டும் அம்மான்னு எழுதியிருக்காரு. அப்போ அடுத்த ஜென்மமும் அவங்க தான், அதுக்கு அடுத்த ஜென்மமும் அவங்க தான், அதுக்கு அடுத்த ஜென்மமும் அவங்க தான், 10 ஜென்மம். இதை மாதிரி அற்புதமாக ஒரு இடத்துல சங்கங்கள் முழங்கிடவே தொடையதனில் சம்மணமிட்டு அமரும் தமிழ் அழகுன்னு எழுதியிருக்காரு. தொடை அழகிங்கிறது சீரடி தொடை. இப்படி ஒரு அற்புதமாக தான் நிறைய விஷயங்கள் ஒரு புத்தகத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி பா என்றால் பூக்கும் சோலை, பார் என்று ஒன்று சேர்ந்தால் அது உலகம். பா என்றால் வெண்பா, பார் என்ற ஒட்டு சேர்ந்தால் அது உலகம். காவென்றால் பூக்கும் சோலை, கார் என்ற ஒட்டு சேர்ந்தால் அது வான்மழை அப்படின்னு அற்புதமாக. அதாவது இதெல்லாம் தமிழில் உள்ள நுணுக்கமான விஷயங்கள். அத்தனை இந்த நுணுக்கத்தை மற்ற நான் லாவை பற்றி எங்கேயாவது எழுதியிருப்பாரு. ஏன்னா தமிழுக்கே சிறப்பு நம்ம லான்னு அதை அடுத்த புத்தகத்துக்குன்னு ஒதுக்கி வச்சிருக்காரு. அதனால இவருடைய இந்த கவிதை பணி மேன்மேலும் வளர வேண்டும். அதற்கு இன்று இருப்பது போல் நாம் எல்லோரும் உறுதுணையாக இருக்க வேண்டும். இவருக்கு நல்ல ஆயுளையும் நல்லதொரு வளத்தையும் இறைவன் அருள வேண்டும் என்று கேட்டு தந்த இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காதலுக்கு துறை வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறார் என்னுடைய இனிய நண்பர், திரைப்பட இயக்குனர், கவிஞர் ராசநாயகம் அவர்களுக்கு வாழ்த்து கூறுவதிலே பெருமை கொண்டு,
கருப்பு உடைக்குள் கவிதை பிறந்தால்தான் இது போன்ற கவிதை வெளியீட்டு விழாவிற்கு தலைமை ஏற்பார்கள். தலைமை ஏற்கும் மாண்புமிகு நீதியரசர் ஐயா அவர்களே, பட்டு என்றாலே மங்கைகளுக்கு பிடிக்கும். மங்கை மெகா தொடரை இயக்கிய எனக்கும் இந்த பட்டு ஐயாவை பிடிக்கும். பட்டுலக வேந்தன், இந்த பட்டுலக வேந்தன் ஐயாவை எனக்கு பிடிக்கும். மதிப்புமிக்க ஐயா நல்லி குப்புசாமி செட்டியார் ஐயா அவர்களே, தங்களையும் வணங்குகிறேன். அடுத்ததாக இந்த காதலுக்கோர் துறை வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கும் ராசநாயகத்திற்கு வெற்றி பெற்ற காதலுக்கு துறை வேண்டுமா, தோல்வியான காதலுக்கு துறை வேண்டுமா? காதலுக்கு ஒரு துறை இல்லைக்கா, தோற்று போன காதலர்களுக்கு துறை வேண்டுமா? ஏனென்றால் தலைமை ஏற்கும் நீதிபதி ஐயா அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். தோற்று போன காதலர்களுக்கு துறை வேண்டுமா, இல்லை வெற்றி பெற்ற காதலர்களுக்கு துறை வேண்டுமா? அதை நீதிபதி ஐயா அவர்கள் அவருடைய உரையிலே விளக்குவார்கள் என்று எதிர்பார்க்கிறேன். என பல தீர்ப்புகளை எழுதியிருக்கிறார். இங்கே இதற்கும் ஒரு தீர்ப்பை அவர் எழுதுவார் என்று எதிர்பார்க்கிறேன். அடுத்ததாக முன்னிலை வைக்கும் கலைமாமணி முனைவர் முத்து என்றாலே எல்லாரும் தன்னுடைய சொத்து என்பார்கள். பேரன்பிற்குரிய கல்வியாளர் முத்து ஐயா அவர்களே, தங்களையும் வணங்குகிறேன். அடுத்ததாக இந்த காதலுக்கு ஓர் என்று சொல்லக்கூடாது என்று நமது கவிஞர் சொல்லிவிட்டார். ஓர் வேண்டாம், காதலுக்கோர் அந்த துறையை, அந்த காதலுக்கோர் துறை நூலை பெற்றுக்கொண்டு தங்களது ஆசீர்வாதத்தை வழங்கியிருக்கும் அன்பு நிறைந்த ஆனந்த் ஐயா அவர்களே, தங்களையும் வணங்குகிறோம். மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி கல்வியாளர் ஐயா குமார் ஐயா அவர்களையும் சபையின் சார்பாக வணங்கி வாழ்த்து தெரிவிக்கிறோம். மேலும் எங்களுடைய திரைப்பட துறையின் சார்பிலே மதிப்புமிக்க இயக்குனர் ஆர் அரவிந்த்ராஜ் ஐயா அவர்களே, இயக்குனர் பேரரசு ஐயா அவர்களே, இயக்குனர் எட்வர்ட் ராஜ் ஐயா அவர்களே, மற்றும் இந்த விழாவுக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவரையும் இந்த வெளியீட்டு விழாவிற்கு அழைத்து சிறப்பு செய்த இயக்குனர் ராச விநாயகம் அவர்களுக்கும் நன்றி சொல்லி, இந்த நூல் நான் ஏற்கனவே 2 நூலை என்னிடம் அளித்தார். 2 நூலையும் நான் படித்தேன். பல விஷயங்கள் அதில் புதுமையாக இருக்கிறது. அவர் புறப்பட்ட இடத்திலிருந்து கடந்த இடத்தை நோக்கி எதிர்கால சந்ததியினர் வரை புரியும் அளவிற்கு இந்த கவிதை நூலை படைத்திருக்கிறார். நிறைய விஷயங்கள் அதில் இருக்கிறது, சொன்னால் நேரம் போதாது. ஆகவே அவர்களுக்கு வாழ்த்து கூறி, முக்கியமாக ஒருவர், அது திரைத்துறையில் இயக்குனராக இருந்தாலும் சரி, வேறு எந்த நடிகராக இருந்தாலும் சரி, வெவ்வேறு துறைகள் இருந்தாலும் சரி, அவர்களுக்கு துணைவியார், நல்ல துணைவியார் அமையும் போதுதான் எத்தனை வயதானாலும் இப்படி சிரித்துக் கொண்டே கவிதைகளை படித்துக் கொண்டே இருக்கலாம். திருமதி ராசவிநாயகம் அம்மையார் அவர்களுக்கு சபையின் சார்பாக நன்றி. வணக்கம். மங்கை அதிராஜன். இந்த விழாவின் நாயகன் ராஜநாயகம் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய சாதனையாளர்களே, விழாவை சிறப்பிக்க வந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். ராஜநாயகம் எப்படிப்பட்டவர் என்றால், என் மனதில் நிலைத்திருப்பது
ஜென்டில்மேன் என்ற ஒரு ஆங்கில வார்த்தைக்கு முழுமையான அர்த்தம் உள்ள ஒரு மனிதர். அவருடைய நடை, உடை, பாவனை, பேச்சு அத்தனையுமே ஒரு சிறந்த மனிதனுக்கு, ஒரு நல்ல மனிதனுக்கு, அனைவரிடம் அழகாக, அன்பாக, பண்பாக பழகக்கூடிய ஒரு மனிதனுக்கு என்ன அடையாளங்கள் இருக்க வேண்டுமோ அத்தனையும். அவருடைய உடையை பார்த்தால் எனக்கு கண் முன்னாலே வருவது எப்பொழுதும் போல் கரெக்டாக டக்கின் பண்ணி அழகாக பெல்ட் போட்டு சிறப்பாக கண் முன்னால் இருப்பார். அதே மாதிரி எப்போ பேசினாலுமே தெளிவாக பேசுவார். எந்த குறையும் அடுத்தவர்களை பற்றி சொல்ல மாட்டார். நல்ல விஷயங்களை மட்டுமே பேசுவார். ஏன்னா ஒரு சங்கத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்க நிறையா குறைகள் பேசுகிறதெல்லாம் நிறையா இருக்கும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அவர் நிறைகளை மட்டுமே பேசக்கூடிய ஒரு நல்ல மனிதர். ஆனால் இதுவரைக்கும் எனக்கு அவரை பற்றி தெரியாத விஷயம் என்னன்னு கேட்டால், இவர்கிட்ட இப்படி ஒரு புலமை இருக்கும், இப்படி ஒரு கவிதை திறமை இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு உண்மையிலே தெரியாது. நல்லா பேசுவார், நல்லா பழகுவார். ஒரு இயக்குனர் அந்த அளவுக்கு மட்டும்தான் தெரியும். அவர் இந்த கவிதை நூல் வெளியிட போகிறேன்னு சொல்லும்போது அந்த கவிதைகள் சிலது படிக்கும்போது எனக்கு புரிஞ்ச விஷயம் என்னன்னு கேட்டால், இப்படிப்பட்ட ஒரு கவிஞர் அவர் உள்ளே இருக்கிறார் என்பது எனக்கு உண்மையிலே ஆச்சரியமாக இருந்தது. அது இப்போ மேடையில் இருக்கும்போது பார்த்தா இப்படி ஒரு இசைஞானமும் அவருக்கு இருக்குங்கிறது இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன அழகான குரல், என்ன அழகாக தெளிவாக பாடுறாரு, கேட்குறதுக்கு என்ன ஒரு ரம்மியமாக இருக்குது. ஸோ உண்மையிலே இப்படிப்பட்ட திறமைகள் இன்னும் வெளிப்படாமல் இருக்குதுங்கிறது தான் ஒரு குறை. என்னன்னு கேட்டால், எந்த ஒரு திறமையும் இந்த உலகத்துக்கு அப்படியே கொண்டு அப்பட்டமாக வெளிப்படுத்தி புகழடைய செய்வது நம்முடைய சினிமா துறை. இந்த துறையிலே அவர் இருந்துக்கிட்டு அவருக்கு இருக்கக்கூடிய இந்த திறமைகள் இன்னும் வெளிவராமல் இருப்பது உண்மையிலே ஒரு குறைதான். அது நிச்சயமாக இந்த விழாவின் மூலமாக, இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்க சில நல்ல மனிதர்கள்லாம் இருக்கிறாங்க. இப்போ தான் என்னுடைய நண்பர் சொன்னார், அவர் செழியன் சார் நம்ம தான் எல்லாம் நம்முடைய நண்பர் தான் அப்படின்னு சொன்னார். ஸோ அவருடைய தொடர்பும் இந்த மேடையில் இருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய சாதனையாளருடைய தொடர்பும் அவருக்கு இருக்கின்ற காரணத்தினால் நிச்சயமாக அவருடைய திறமைகள் சினிமா மூலமாக மிகப்பெரிய அளவுக்கு இந்த உலகத்தில் புகழ் அடையும், அவரும் புகழ் பெறுவார் என வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி ஐயா. எல்லோருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னையில் நடைபெறும் இலக்கிய விழாக்களில் பெரும்பாலானவை புத்தக வெளியீடுகள். புத்தகங்களில் பெரும்பாலானவை கவிதைகளே. இன்று வெளியிடப்படும் 2 புத்தகங்களும் கவிதை நூல்களே. விழாவிற்கு தலைமை தாங்கும் மாண்புமிகு நீதியரசர் சுரேஷ்குமார் அவர்கள் இலக்கிய ஈடுபாடு கொண்டுள்ளவர். முதல்ல அவருடைய உரையை நான் கேட்டது புதுக்கோட்டை கம்பன் கழகம். அப்புறம் இங்கே சென்னையில் கம்பன் கழகத்தில் அவர் இல்லாமல் விழாவே கிடையாது. இந்த வருஷம் அவர் நீதிபதி இல்லாமல் விழா நடந்தே இல்லை. அற்புதமான தமிழ் பேசக்கூடியவர் அவர். அதே மாதிரி மாண்பு நீதிபதி மகாதேவன் அவர், எனக்கு தெரிஞ்சு 2 பேர் அற்புதமாக பேசக்கூடியவர். அது நமது சென்னை உயர்நீதிமன்றம் செஞ்ச பாக்கியம்னு சொல்லணும். அவருக்கு நமஸ்காரத்தை தெரியப்படுத்திக்கிறேன். புதுக்கோட்டை கம்பன் கழகத்திலும் சென்னை கம்பன் கழகத்திலும் இவர் ஆற்றிய உரையை கேட்டிருக்கிறேன். இலக்கிய ஆர்வம் கொண்ட நீதிபதிகள் வரிசையில் வருபவர் இவர். இவரை இங்கே சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த விழாவில் கலந்து கொள்ளும் ராஜா நந்திவர்மன் கலை அறிவியல் கல்லூரி புதுவை தமிழ்ச்சங்கம் தலைவர் கலைமாமணி முனைவர் வி முத்து அவர்கள், முன்னாள் திரைப்பட தணிக்கை குழு முனைவர் தாரா அவர்கள் மற்றும் மேடையங்களுக்கும் பெரியோர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொண்டு வருகை தந்த பெரியோருக்கு என் நமஸ்காரத்திற்கு ஒரு சில வார்த்தைகள் சொல்ல நான் ஆசைப்படுறேன். கவிஞர் ராஜநாயகத்தின் முந்து தமிழ்ச்சோலை, காதலுக்கோர் துறை வேண்டும் ஆகிய 2 புத்தகங்களை பற்றி 2 IAS அதிகாரிகள், ஒரு IPS அதிகாரி கவிதைகளை வெகுவாக ரசித்து பாராட்டியிருக்கிறார்கள். இந்த கவிதைகளின் எளிமையான நடையும் கற்பனையும் நான் குறிப்பிட்டாக வேண்டும். கவிஞருக்கு கலை இலக்கிய பாரம்பரியம் இருக்கிறது. இவரது கிராண்ட்ஃபாதர், தந்தை, ஃபாதர் 2 பேருமே இலக்கியவாதிகள். எனவே ரசனை இவர் ரத்தத்திலேயே ஊதியிருக்கு என்று சொல்லலாம். திரிகூட ராசப்ப கவிராயரின் குற்றால குறவஞ்சி தமிழ் இலக்கியத்தில் அருமையான படைப்பு. இலக்கியத்தில் மட்டுமல்ல கலைத்துறையிலும் அதற்கு இடம் உண்டு. சில நாட்டிய கலைஞர்கள் குற்றால குறவஞ்சியை
நாட்டிய நாடகமாக வழங்கியிருக்கிறார்கள். அதே போல் விவேக் சிந்தாமணி வாழ்க்கைக்கு வழிகாட்டும் அருமையான நூல். அவர் குறிப்பிட்டு சொன்னார், 40 வருஷம் முன்னாடி வாங்கினேன்னு. நான் ஒரு தரம் தம்புச்செட்டி தெருவில் காளிகாம்பாள் கோயில் போயிருந்தபோது முன்னாடி கடை வச்சு எல்லாம் எடுத்து உள்ளே அடிக்கிட்டு இருக்கார். வந்தவுடனே அதை வாங்க கொடுன்னு சொல்லிட்டு எடுத்து ஒரு 10 புத்தகம் வச்சார். அதில் எல்லாத்துக்குமே விவேக் சிந்தாமணி இருந்து அதில் ஒரு பாடல் பாடினார் இல்லையா, அது விஷயமா அவனை மனசு உறுத்திட்டு இருந்து அற்புதமாக எழுதப்பட்டிருந்தது. அந்த 7 இதை பற்றி நான் இன்னும் பத்திரமா வச்சுட்டு இருக்கேன். இவர் இதை பற்றி பேசுவார்னா எனக்கு கையில் கொண்டு நான் ஒன்று வாங்கியிருக்கேன்னு. அற்புதமான நூல் அது. தமிழில் அத்தனையுமே அற்புதமான நூல்கள் தான். இந்த 2 இலக்கிய படைப்புகளும் இவருக்கு இளம் வயதிலிருந்தே ரசனைக்குரிய படைப்புகளாக இருந்து வந்திருக்கின்றன. அதனால்தான் இவரது கவிதைகளில் வழிகாட்டி குறிப்புகள் அதிகம் இருக்கின்றன. இலக்கியத்தின் பயனே வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதுதான். இந்த சிறந்த கவிதைகளை படிக்கும் வாசகர்கள் தங்கள் ரசனையை வளர்த்து கொள்வதுடன் தங்களது வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்வார்கள் என்று நம்புகிறேன். கவிஞர் ராஜநாயகம் அவர்களை பாராட்டுகிறேன். அவரது இலக்கிய பணி தொடர வேண்டும் என்று வாழ்த்தி, நான் அடுத்து ஒரு திருமண வரவேற்பு போக வேண்டியிருக்கேன். அதனால் மாண்புமை நீதிபதி அவருடைய உத்தரவு பெற்று நான் சென்று எடுத்து பர்மிஷன் கொடுங்க எல்லா சார்பிலும் நான் அவர் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கம். கவிதை நூலை வெளியிட்டு சென்றிருக்கும் பட்டு நூலுக்கு வாழ்த்துக்கள். குப்புசாமி அவர்களுக்கு, காவல்துறையை வாழ்த்து வந்திருக்கும் நீதித்துறைக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் வணக்கங்களும். ராஜநாயகம் எங்கள் நண்பர். அவர் வரைக்கும் எங்கள் சங்க உறுப்பினராக பார்த்துருக்கோம், இயக்குனராக பார்த்துருக்கோம். இப்போ ஒரு அதிசயமாக பார்க்குறேன். படிக்கலை என்று பட்டம் படித்த கவிஞர் மாதிரி கவிதை எழுதியிருக்கிறாரு, கவிதை வாசிக்கிறாரு. ராஜநாயகத்தை ஒரு காளிதாசன் மாதிரி தான் பார்க்குறேன்னா, அதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அது சிலது நம்ம என்ன தான் படித்து என்ன தான் கவிஞர் ஆகணும் புலவர் ஆகணும்னு நினச்சா கூட வராது. அது சிலது பிளட்லேயே வரும். இந்த பிளட்டு தான் அவங்க அப்பாவும் இலக்கியவாதி தான். அதனால் அந்த ஜீன்ஸ் அந்த ரத்தம் தான் அங்கே கொதிக்குது. நம்ம நண்பர் மங்கை அருராஜன் ஒரு கேள்வி கேட்டார். காதலுக்கு ஒரு துறை வேண்டும். வெற்றி பெற்ற காதலுக்கா தோல்வி பெற்ற காதலுக்கா? காதலுக்கு தோல்வியே இல்லை. ஒருத்தன் காதலிச்சாலே வெற்றி தான். ஒரு பொண்ணை காதலிச்சிட்டாலே அங்கேயே வெற்றி. நம்ம நினைக்கிறோம் நம்ம காதலிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணால் வெற்றி நினைக்கிறோம். இல்லை, நம்ம காதலிக்கிற பொண்ணு நம்மளை தவிர்த்தால் அது தோல்வி. ஏற்றுக்கொண்டால்தான் வெற்றி நினைக்கிறோம். அதுவும் இல்லை. நம்ம காதலித்த பெண்ணை மணந்து கொண்டால் அது வெற்றி. நாம் காதலித்த பெண் நம் காதலை ஏற்றுக்கொண்டால் அது மிகப்பெரிய வெற்றி. நம் காதலித்த பெண் நம்மளை தவிர்த்தால், நம் காதலை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதுதான் மிக மிக மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா அந்த காதல் தான் சாகிற வரைக்கும் மனசில் இருக்கும். காதலிச்ச பொண்ணையே கல்யாணம் முடிச்சுங்களே. ஒரு கவிதை நான் ஒன்று, நம்மளும் கொஞ்சம் அப்பப்போ கவிதை எழுதுவோம். நான் ஒரு கவிதை எழுதியிருந்தேன். நம் காதலுக்கு எந்த தடையுமே இல்லை நம் கல்யாணத்தை தவிர. நிறைய பேர் கல்யாணம் பண்ண முடிஞ்சு வச்சு 6 மாதத்தில் ஆரம்பிக்கும். நீ அப்போ அப்படி இருந்த, இப்போ இப்படி இல்லை. அவங்க சொல்லுவாங்க நீங்கள் அப்படி இருந்திய, இப்போ அப்படிலாம் இல்லை. காதலுக்கு முன்னால் உள்ள செயல்களை கல்யாணத்துக்கு அப்புறம் கம்பேர் பண்ணியே நிம்மதி போயிடும். இதனாலேயே நிறைய காதலர்கள் கல்யாணத்துக்கு அப்புறம்
விவாகரத்துண்டு நிறைய பேர் ஐயா மட்டும் நின்றுருப்பாங்க நினைக்கிறேன். அதனால் காதலில் வந்து நம்ம தவிர்க்கப்பட்டது தான் மிகப்பெரிய வெற்றி. நம்ம காதல்னு சொல்லும்போது அதே பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுங்களேன், அது வெறும் யோகாரு, அது ஒரு அதிசயம்தான். இவர் கல்யாணத்துக்கு அப்புறமும் இன்னும் காதல் எழுதியிருக்காருன்னா ராஜநாயகம் ஒரு பெரிய அதிசயம்தான். அது நிறைய பேர் கவிதையை விட்டுருவான், வாழ்க்கையை விட்டுருவான் கல்யாணத்துக்கு அப்புறம். அதனால் காதல் அப்படின்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டால் நமக்கு உடனே முதல்ல காதலிச்ச பொண்ணு ஞாபகத்துக்கு வரணும், அந்த முகம் ஞாபகத்துக்கு வரும். ஒரு காதல் சீன் பார்த்தா டக்குன்னு முதல்ல காதலிச்ச பொண்ணு ஞாபகத்துக்கு வரும். அதான் எல்லாருக்கும் காதல்னாலே நம்ம முதல்ல லவ் பண்ண அந்த பெண்ணின் முகம் அவளை காதலித்த அந்த காலங்கள், காதலிக்க நம்ம போராடின அந்த போராட்டங்கள் எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துட்டே இருக்கணும். எப்போ ஞாபகத்துக்கு வரும்னா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணாமல் தான் வரும். கல்யாணம் பண்ணிட்டா கிடைச்சதுக்கப்புறம் எதுவுமே அதோட அருமை தெரியாது. அதனால் என்னையை பொறுத்த வரைக்கும் யார் ஒருவர் காதலியால் தவிர்க்கப்படுகிறானோ அவன்தான் காதலின் வெற்றியாளன். அவனுக்கு நினைக்கும் போதெல்லாம் சார வரைக்கும் காதல்னாலே அவன் ஞாபகத்துக்கு வருவான், அவளை ரசிப்பான், அவளை நினைப்பான். அதனால் இதில் வந்து காதலுக்கு வெற்றி பெற்ற காதல் தோல்வி பெற்ற காதல் என்பதே இல்லை. தாய் மாதிரி தான். ஒரே கதை தான். நிறைய கதைன்னா பேச்சு வராது. ஒரே காதல். இன்றைக்கி உங்கள் காதல்னா இது வீட்டில் கேட்டுக்க போகிறாங்க. இது வேறு ரொம்ப வெளிப்படையாக பேச முடியல. இது வீடியோ போட்டு யூடியூப்பில் பார்த்துட்டா வச்சுங்களேன், அங்கே சிக்கலாயிரும். ஓ அப்படின்ட்டு சரி ஒரு பொய் சொல்லிடுறேன், என் மனைவி தான் காதலிச்சேன். ஓகே எஸ்கேப். ஒத்துக்கணும். அப்புறம் ஆணுக்கு என்ன பெண்ணுக்கு என்ன? ஆணுக்கு வந்தாலும் காதல், பெண்ணுக்கு வந்தாலும் காதல். நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு காதல் பாட்டை பார்க்கும்போது நம்ம காதல் நினைக்கிறத வெளிப்பட சொல்லிடுவோம். பெண்கள் சொல்ல மாட்டாங்க, சொன்னால் நீங்கள் விட மாட்டீங்க, அங்கேயே அடிமைத்தன ஆரம்பிச்சிருது. உங்களுக்கு பயந்து அவங்க வெளியே சொல்லாமல் இருக்காங்க தவிர என்ன, அவங்களுக்கும் காதல் இருக்கும், அவங்களுக்கும் உணவு இருக்கும். புரியும்படி சொல்கிறேன். தம்பி நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபோக்கஸ் கிளியராக தான் எல்லாம் சரியாக இருக்கும். கேமராமேன் இப்போ நிறைய ஆண்கள் வந்து பெண்களை நம்பி கல்யாணம் உடனே அப்படி வெளிப்பட பேசுகிறான். அவர் கல்யாணம் உடனே நான் வெளிப்பட அவன் பேசிடுறேன், நான் காலேஜ் படிக்கும்போது இப்படி பொண்ணு லவ் பண்ணேன், இப்படி ஆகி போச்சு. இவர் வெளிப்படையாக இருக்காராம், சொல்லிடுவார். அது பின்னாடி அப்புறம் வரும், அது வேறு விஷயம். ஆனால் பெண்கள் சொல்லலாம், ஆண்கள் அங்கேயே ஆஃப் ஆயிடுவான். அந்த இன்னும் சமூகத்தில் பெண்களோட ஒரு காதலை நம்ம முழுசாக புரிஞ்சுக்கிற தன்மை இன்னும் ஆண்களுக்கு இல்லை. அப்படிங்கிறது அங்கே தவறு ஆண்கள் மேலே தான், பெண்கள் மேலே இல்லை. அப்புறம் காதலுக்கோர் துறை வேண்டும், ஒரு நல்ல விஷயம். அது எதுக்கும் துறை இருக்குல்ல, எல்லா துறைக்கும் அமைச்சர் இருக்கார். காதலுக்கு ஒரு துறை வந்து அதுக்கும் அமைச்சர் போடணும்ல. அது எந்த அடிப்படையில் போகிறது? நம்ம நிதி அமைச்சர்னா அவருக்கு அந்த கணக்கு ஒழுக்க தெரியணும், கணக்கு படிச்சிருக்கணும், எல்லாம் அது தெரியணும். அது மாதிரி இப்போ கல்வித்துறைனா, ஆனால் இங்கே தமிழ்நாட்டை அப்படி இல்லை. கல்வித்துறைக்கு படித்தவர் தான் அமைச்சராங்கிறதும் இல்லை, ஜெயிச்சிருந்தா போதும், ஓட்டு வாங்கியிருந்தால் போதும், அப்படியே போச்சு. காவல்துறைக்கு இப்படி என்ன தகுதிங்கிறதே இன்றைக்கி கொஞ்சம் நம்ம ராஜநாயகம் வந்து சொல்லியிருக்காரா? ஓகே, அப்போ நான் அதை படிச்சிட்டேன். எனக்கு என்னென்னா, எந்த துறையில் அமைச்சர் வந்தாலும் அதில் லஞ்சம் இருக்குது, ஊழல் இருக்குது, கோடிக்கணக்கில் கொள்ளடிக்கிறாங்க. காவல் துறையில் அடிக்க முடியாதியா? காவல்துறைக்கு அமைச்சராக இருந்தால் அவங்கள லஞ்சம் ஊழல் எதுவும் பண்ண முடியாது. அதனால் நிறைய துறை காவல்துறைக்கு அமைச்சராகிறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. அவர் வந்தார்னா அவர் நியாயமான அமைச்சராக இருப்பார். அப்புறம் நல்ல ஒரு கவிதை, ஆண்பால் பெண்பால் இரண்டும் மூழ்குவதே இல்லறம். முடிச்சுட்டு அடுத்து லைன் போடுவார்,
வாயேண்டி வள்ளுவரை வாழ்த்துவோம். ஒரு காமத்து பல்லப்பான ஒரு வள்ளுவர். நம்ம இது வரைக்கும் ஆண்பால் பெண்பால் இருக்கோம், இது ரெண்டும் இணையதான் காமத்து பழன்ற தாட் இது வரைக்கும் நம்ம அந்த வகையில் நம்ம யோசிச்சதில்லை. அது கொஞ்சம் எல்லா பாலும் மொழியிருக்காரு நினைக்கிறேன். தமிழ் உண்மையிலேயே சினிமா துறையில் நிறைய பேர் படம் பார்த்துட்டு அந்த பாதிப்பில் கற்பனை இருக்கும், நம்ம கதை எழுதுவோம், நம்மளை வசனம் எழுதுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் வருவாங்க. ஆனால் இலக்கியவாதிகள் சினிமாவுக்கு வருவது அபூர்வம். அந்த அபூர்வம் தான் ராஜநாயகம். இன்றைக்கும் கவியரசர் கண்ணதாசன் தான் இன்றைக்கும் சிறந்த கவிஞராக கொண்டாடிக்கிருக்கோம் இன்றைக்கும். ஏன்னா அவர் படிக்கலை, பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கலை, ஆனால் சும்மா பேர் வாங்கலை. அவர் எல்லா இலக்கியத்தையும் கரைச்சி பிடிச்சவர், இலக்கியம் பிடிச்சிருக்கார். இலக்கியம் படித்ததுனால தான் இன்றைக்கி எத்தனையோ பாடல்கள் சார் ராஜநாயகம் வந்து எடுத்துக்காட்ட சொன்னார். அதுக்கு எல்லாமே காரணம் இலக்கியம் பிடித்தது. ஒரு இலக்கியவாதி சினிமாவுக்கு வர்றது சினிமாவுக்கு ஆரோக்கியமான விஷயம். முன்னால் எந்தெந்த நாவல்கள் படமாக்கப்பட்டு இருக்கிறதோ அதெல்லாம் மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கிறது. இன்றைக்கும் அந்த படங்களை எடுத்துக்காட்டாகவும் உதாரணமாகவும் இருந்துருக்குறது. நான் சின்ன வயசில் அப்புறம் லைப்ரரியில் போய் ஊரில் புக்கு படிக்கிறது, நிறைய புக்கு படிப்பேன். மேக்ஸிமம் நாவல்லாம் படிக்கிறது. அப்போது பாசமலர் இப்போ பழைய படம் 2 3 4 போடுறாங்க. அந்த படம் பார்க்குறேன், இந்த படத்தை ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கே, நான் ஓடிட்டே இருக்கு. ஆனால் இது இந்த படம் பார்க்கல, அது படம் கதையும் தெரியாது எனக்கு, சின்ன பையன். அப்புறம் தான் யோசிக்குது, இந்த இதைத்தான் நாவலாக படிச்சிருக்கோம் அப்படின்ட்டு ஞாபகத்துக்கு வந்துருக்கு. இன்றைக்கும் சிவாஜி கணேசனுக்கு மிகப்பெரிய ஹிட்டு பாசமலர். மகேந்திரன் சார், இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அவர் அறிவும் கொடுத்த பாலச்சந்தர் கேட்குறாரு, உனக்கு பிடித்த இயக்குனர் யார் அப்படின்ட்டு. ரஜினிகாந்தை அறிமுகப்படுத்தி தொடர்ந்து 5 படங்கள் எடுத்தவர் கே. பாலச்சந்தர் சார். அவரு கேள்வி கேட்குறாரு, அதுக்கு ரஜினி சார் சொல்கிறார், எனக்கு பிடித்த இயக்குனர் மகேந்திரன். ஏன்னா மகேந்திரன் சார் அனைத்து படங்களுமே, ஏன்னா முள்ளும் மலரும்ல நடித்த பொழுது அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த படம் தான் இன்றைக்கி அவருக்கு தாக்கமாக இருந்தது. முள்ளும் மலர் ஒரு நாவல், உதிரிப்பூக்கள் ஒரு நாவல், நிறைய நாவல்கள் படமாக்கப்பட்டு இன்றும் அது ஒரு பொக்கிஷமாக இன்றைக்கி பேசப்பட்டு இருக்கோம். இலக்கியவாதிகள் படம் பண்ணும்போது இந்த திரைப்படத்தின் தரம் உயரும். இலக்கியவாதிகள் வரணும். ஒன்று தான் இலக்கியவாதியாக இருக்கணும், இல்லைன்னா நிறைய இலக்கியங்களை படிச்சுக்கணும், நிறைய கதைகளை படிச்சுக்கணும். இது இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு வரதோ, டிகிரி முடிச்சுட்டு வரதோ, அதெல்லாம் சினிமாவுக்கு விலைக்கு ஆகாது. இயக்குனர் என்பதன் மற்றவங்க வாழ்க்கையை படிக்கணும், தன்னோட வாழ்க்கையை பாய்த்த விஷயங்களை ரசிகர்களுக்கு பிரதிபலிக்கணும். இலக்கியவாதிகள் வந்தால் தரம் உயரும். அதனால் ராஜநாயகம் படம் இயக்கிக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பாக அந்த படம் ஒரு தரமான படைப்பாக வர வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அவர் ஒரு மிகப்பெரிய இலக்கியவாதிங்கிறத நிரூபிச்சிருக்காரு. ஒரு இலக்கியவாதி இயக்குனர் ஆகும்போது அந்த படம் மிக தரமான படம் வரும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கவிதை எழுதினேன், குற்றம் குற்றமே. ஒரு வரி மட்டும் ஒரு பேரா ஞாபகம் இருக்கிறது. போர்வை கொண்டு சூரியனை மறைக்க முடியுமா? ஒரு பொய் சாட்சி சத்தியத்தை மாற்ற முடியுமா? நீதிபதி சொல்வதெல்லாம் நீதியாகுமா? உனக்கு நீதிபதி நீ, அடுத்து யார் தெரியுமா? அப்படி எழுதினேன். அதுக்கப்புறம் மறந்துட்டா, அதில் செல்லரிச்சு போச்சு. என்ன சொல்ல வந்திருக்கேன்னா, இன்ட்யூஷன் சொல்லுவாங்க, உள் மனசு, அதுதான் நமக்கு முதல் நீதிபதி. அது சொல்லும். அந்த நீதிபதி மீறினா இந்த நீதிபதி தண்டனை கொடுத்து விடுவார். இதுதான் உண்மை. அப்போ எழுதுனது. அதே போல் இந்த காதலை பற்றி எழுதியது எல்லாம் செல்லரித்து போனது. இதுதான் கிடைச்சது. இதனை விரிவாக்கம் தான் காதலுக்கு ஒத்துழைய வேண்டும். 25 ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்டது. அதனால் தொடர்ந்து ஐயா முனைவர் பேச வரீங்களா ஐயா? வாங்க. அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலே இது ஒரு
மகிழ்ச்சியான நாள். ஏன்னா ஐயாவை பற்றி சொல்லணும். கண் இல்லாதவனுக்கும் கவிதை வரலாம், கற்பனை இல்லாதவனுக்கும் கவிதை வரலாம். ஆனால் நட்பு இல்லாதவனுக்கு கவிதை வரவே வராது. அன்பு தான் அடிப்படை கவிதைக்கு. அந்த அன்பு உடையவர் ஐயா கவிஞர் ராஜநாயகர்கள். அவரே ஒரு கவிதை வரத்து ஒரு பெரிய அதிசயம் கிடையாது. இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான கவிதை என்ன சொல்லும்போது, ஒரு கவிதையை கொடுக்கும்போது நான் கூட உடனே ஏற்றுக்கிட்டேன். நல்ல பரவாயில்லை, நல்ல கவிதை தராரு, புத்தக தராரு, ஏற்றுக்கலாம். ஏன்னா அதில் முந்து தமிழ்ச்சோழன் இருந்தது. நான் அவசரத்தில் பார்க்கும்போது அது முத்து தமிழ்ச்சோழன் என் பேருன்னு நினச்சிட்டேன் நான். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியுது அது இன்னும் இத்துக்கு மேலே இந்து இருக்குது. ஆக அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கவிதை இங்கே வழங்கியிருக்கின்ற ஐயா கவிஞர், அது சிறையிழந்த நல்லூர் கவிஞர், நல்லூருடைய கவிஞர் ராஜநாயகத்தை எவ்வளோ பாராட்டினாலும் தகும். ஆக அவருக்கு மகிழ்ச்சியும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். உண்மையிலே இவ்வளோ இந்த மிகப்பெரிய ஒரு சிறப்பு என்னன்னா, இந்த நிகழ்ச்சியை போது தலைமை தான் மிகப்பெரிய சிறப்பு. ஏன்னா ஒரு நீதி அரசரை அழைத்து இப்படிப்பட்ட ஒரு நூல் வெளியிட்ட தலைமை தாங்கி நடத்துகின்ற ஒரு நிகழ்ச்சியை நான் எவ்வளோ நிகழ்ச்சியில் பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ தான் முதலாக இங்கே பார்க்குறேன். நான் தமிழ் நிகழ்ச்சி எவ்வளோ பார்த்துருக்கேன். ஆமாம், அவரை பற்றி சொல்லலாம், எவ்வளோ சொல்லலாம். இந்த நீதி அரசர் ஐயா அவர்கள் இங்கே வருகை தந்திருக்காங்க. அவர் சாதாரணமாக அவரை பற்றி தமிழுக்காக தான் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். தமிழுக்காகவும், தமிழ் மொழிக்காகவும், தமிழ் கலாச்சாரத்துக்காகவும், தமிழ் பண்பாட்டுக்காகவும் தன் அர்ப்பணித்துக்கிட்டு வாழ்கின்ற ஒரு அற்புதமான மாமனிதர், ஆகச் சிறந்த மாமனிதர், அப்படி தான் சொல்லணும். அவர் ஐயா அவர்கள். அவருக்கு அழகு தமிழ் சொல்லாளர். அவருக்கு அமைதி, பொறுமை, ஆற்றல் மிக்கவர். அவர் சிறப்பு மிக்க தீர்ப்புகளை வழங்கியவர். அவர் திருக்குறள் ஒளியில் தீர்ப்புகளை வழங்கியவர். அவர் ஆனால் தீர்ப்புகளை திருக்குறளில் சுட்டி காட்டியவர் அவர் தான். ஏன்னா ஒரு அதிகாரத்தில் குறிப்பிட்ட குறளை படிக்க வேண்டும் என்பதை, அதிகாரத்தையே படிக்க வேண்டும், அற்புதமான தீர்ப்புகள் அவர். இன்னும் சொல்லப்போனால் அவர் லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட். அவர் ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் சாதாரண ஜட்ஜ்மெண்ட் இல்லை, லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட். அது மட்டும் இல்லை, இயற்கை வேளாண்மை முன்னெடுத்து செய்யக்கூடிய அற்புதமான மாமனிதர். அவர் தமிழை விட சிறந்த இறைமொழி உலகில் இல்லை என்று சுட்டி காட்டக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர். அப்படிப்பட்டவர் தான் அவர். ஏன்னா ஆங்கிலம் வணிக மொழி, லத்தீன் சட்டமொழி, கிரேக்கம் இசைமொழி. ஆனால் நான் இருக்கின்ற பாண்டிச்சேரின்னு வந்திருக்கேன், அந்த பிரெஞ்சு மொழி தூது மொழி. ஆனால் தமிழ் ஒன்று தான் பக்தி மொழி. உலகிலேயே வேறு எந்த மொழிக்கு இல்லாத சிறப்பு தமிழுக்கு தான் உண்டு. அது ஒன்று தான் பக்தி மொழி. அதான் ஐயா ஒரு தமிழை விட சிறந்த இறைமொழி உலகில் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான சுட்டி காட்டக்கூடிய மாமனிதர் அவர். ஆகவே தமிழ், ஏன்னா தமிழ் தான் இறைவன் மனிதனுக்கு சொன்னது கீதை, மனிதன் இறைவனுக்கு சொன்னது திருவாசகம். ஆனால் மனிதனுக்கு மனிதனே சொன்னது தான் திருக்குறள். அதுதான் உலக பொதுமறை. ஐயா அவர்கள் அடிக்கடி சுட்டி காட்டக்கூடிய பெருமைக்குரிய மனிதர். இன்னும் ஒன்று நிறைய சொல்லலாம். ஒன்று, இன்றைய தமிழ்நாட்டிலும் சரி, இந்த இந்தியாவில் இருக்கின்ற 36 மாநிலங்களும் சரி, உலக அளவிலும் சரி, ஒரு கம்பன் விழாவை, அதாவது கம்பன் கன்னி தமிழ் பாடி கம்பன் புகழ் வளர்ப்போம் சொல்லக்கூடிய அந்த கம்பன் விழாவை புதுக்கோட்டையில் அவருடைய குடும்பத்தார் தொடர்ந்து 10 நாளைக்கு நடத்துகின்ற ஒரு மாபெரும் பெருமைக்குரிய மாமனிதர், நிகழ்ச்சிகளுடைய தலைவர். நான் வேறு யாரும் அப்படி நடத்ததான் எனக்கு தெரியல. நான் நிறைய தமிழ் நிகழ்ச்சியில் பங்கேற்றாலும் அப்படி தொடர்ச்சியாக அவருடைய அண்ணன் தான் அதை நடத்தி கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்டவர் எங்களுடைய புதுவை தமிழ் சங்கத்தில் உலக மாநாடு நடத்தினோம். அதில் சிறப்பான உரை நிகழ்ச்சி இந்த உலகம் பூரா பெயர் பெற்றவர்கள். அதே போன்று தான் ஐயா அவர்களுக்கு நிறைந்த மகிழ்வுடைய வணக்கத்தையும் முதலில் தலைமையாகின்ற ஐயா நீதியரசர் மாண்புமிகு நீதியரசர் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டேன். அப்புறம் இந்த சொல்லப்போனால் ஐயாவை பற்றி சொல்லலாம். இவர் தமிழ்ச்சுவை, அறச்சுவை, பொருட்சுவை, தனிச்சுவை என்று பல சுவைகளில் இந்த நூல் எழுதினார். நான் இப்போ அவர் பேசும்போது நினச்சேன், இந்த அழைப்பை பார்த்தவர் சொல்ல எல்லாம் போட்டிருக்காரு, நூலாய்வுன்னு யாருமே போடலன்னு நினச்சேன். அந்த குறையை அவரே தீர்த்தார். ஏன்னா இவரே நூலாய்வு பண்ணிட்டார். நூலாசிரியரே நூலாய்வு பண்ண ஒரு புதுமையை நான் இங்கே தான் பார்க்குறேன். ஏன்னா யாருன்னா நூலாய்வுன்னு ஒருத்தர் போடுவாங்க, ஆனால் இவருக்கு போடலை. ஆனால் இவர் அப்படி பாடல் வேற பாடிட்டார். நீங்கள் ஒரு திரைப்படத்தில் ஒரு பாடல் வரும், அதாவது பழைய படம், புதிய படத்தில் எனக்கு ஒன்றும் தெரியாது. பழைய பாட்டு இது சமரசம் முலாவும் இடமே நம் வாழ்வில் காணாம், சமரசம் முலாவும் சரி, ஆண்டியும் இங்கே அரசனும் இங்கேன்னு வரும். அடுத்த வரி அறிஞனும் இங்கேன்னு வரும். ஆண்டிக்கு அரசன் எதிர்ப்பதம், அறிஞனுக்கு என்ன எதிர்ப்பதம்? அதுதான் இலக்கியம், அதுதான் இலக்கிய இலக்கணம்லாம் வாய்ந்தது. அறிஞனுக்கு அங்கே அந்த பாடலில் வரும், அறிஞனும் இங்கே அசடனும் இங்கே ஆவி போட பின் கூடுவார் இங்கே
நம் வாழ்வில் காணாம் சமரசம் உலாவம் இடையேன்னு வரும். அப்போ அறிஞனுக்கு எதிர்ப்பது அசடன், அது இலக்கியத்தில். அது மாதிரி ஐயா அவர்கள் வந்து அவர் திரைத்துறையில் இருந்தாலும் சரி, இந்த இலக்கியத்துறையில் பரிமணித்து கொண்டு இருக்கிற ஐயா அவர்கள் சிதம்பரத்தை சொன்னார். என்னென்னா, என்னாலும் தமிழகம் அண்ணாமலை தமிழ் படித்தவன்றதால எனக்கு சிதம்பரம் சொன்னவொன்னே ஞாபகம் வந்தது. ஐயா இசைக்கல்லூரிலாம் போய் சொன்னார். நாங்கள் படிக்கும்போது தண்டபாணி தேசியா இசைக்கல்லூரி தலைவர், அவரை போய் மாணவர்களாக நாங்கள் போய் கேட்போம், ஒரு பாட்டு பாடுங்க ஐயான்னு. உடனே அவர் பாடுவார், தாமரை பூத்த தடாகத்திலே தான் பாடுவார். ஆனால் இப்போ அவர் உயிரோடு இல்லை, இருந்தால் பாட மாட்டார், ஏன்னா இது தேர்தல் நேரம். ஆக நான் சொன்னால் அவங்களுக்கு புரியும், ஆகவே வந்து பாட மாட்டார். அப்படிப்பட்ட ஐயா அவர்கள் எவ்வளோ சிறப்பெல்லாம் சொல்லலாம். இவர் தீண்டாமை, வரதட்சணை, இப்படி காடு வளர்ப்பு, பல சிங்களத்தீவனுக்கு கூட ஒரு என்று சொல்லி சிங்களத்தீவருக்கு ஒன்று சொல்லியிருக்கார். இவர் சொன்னதில் பார்த்தீங்கன்னா தொல்காப்பு இருந்து எல்லாத்தையும் இவர் தன்னுடைய இதில் சிறப்பாக சொல்லியிருக்காரு. நீங்கள் தொல்காப்பியத்தை எழுத்தென்பப்படுபவ அகர முதல் நகர இருவாய் 30 என்பது முதல் பாடல் தொல்காப்பிய சூத்திரத்தில் வரும். அதை இவர் அதை ஒப்பிட்டு காமிச்சிருக்கார். அதே போன்று நிறைய செய்திகளை சொல்லியிருக்கார். முதல் அவரே சொல்லிட்டார். அதை நம்ம சொல்ல வேண்டியதில்லை. ஒற்றை எழுத்தில் அர்த்தம் சொல்லும் உன்னத மாமனிதர் கவிஞர் ராஜநாயகம் அவர்கள். இவரை பற்றி சொல்லும்போது நான் என்னோடய கவிஞர்கிட்ட நான் பேசுகிறேன். என்னை வந்து சந்தித்தார். இவன் நாளைக்கு இது மாதிரி இந்த தேதியில் ஒரு நூல் வெளியிட்டு அது போகிறேன்னு, ராஜநாயகம் என்ற ஒரு படம் எடுக்கக்கூடிய திரைப்படம் எடுக்கக்கூடிய இயக்குனர் அவருடைய நூல் வெளியிட்டு ஆக போகிறேன்னு சொன்னேன். அந்த கவிஞர் என்னைக்கு வந்து மடக்கணும்னு சொல்லிட்டு நான் சொன்னார். அப்போது நீங்கள் அவர் மட்டும் தான் படம் எடுப்பாரா, மீதி பேர்லாம் படம் எடுக்க மாட்டாலும் கேட்டார். நான் சொன்னேன், அது எனக்கு தெரியாதுன்னா. பாம்பு கூட படம் எடுக்கணுன்னாரு. அப்படின்னு சொன்னால் பாம்பு எப்படி படம், எந்த பாம்புன்னு கேட்டேன். நல்ல பாம்பு, நான் நல்லா படம் எடுக்கும் அப்படின்னு சொன்னார். சரின்னு கேட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கேட்டேன், அப்போ அந்த பாம்பை தவிர மீதி பாம்பெல்லாம் படம் எடுக்காதான்னு கேட்டேன். அவர் பதில் சொல்ல தெரியல. நானே சொன்னேன் எடுக்காதுன்னு. ஏன்னு கேட்டார் அவர். பாம்புக்கு ஃபைனான்ஸ் ப்ராப்ளம், அதனால் படம் எடுக்காதுன்னு. ஆனால் அவர் படம் எடுக்க ராஜநாயகன் பேர். ஆனால் ராஜநாயகன் இப்போ கவிஞர் ராஜநாகம். அது மாதிரி ராஜநாகனால உயர்ந்த ஒரு புத்தகமான ஒரு பெயர் தான் அது. நான் சொன்ன மாதிரி ஒற்றை எழுத்தில் முடியக்கூடியது. ஆ, ஐ, கா, பா, தீ, பூன்னு வருது. இது வந்து தீன்ற ஒரு எழுத்தை மட்டும் நான் சொல்கிறேன். இவர் இப்போ சொன்ன அந்த தீ என்ற ஒரு எழுத்து திருக்குறள் கூட வந்திருக்குது. தொடின் சுடின் அல்லது காம நோய் போல் விடின் சுடின் ஆற்றுமோ தீ, அப்படி ஒரே எழுத்தில் முடித்து கொள்ளக்கூடிய ஒரு திருக்குறளை திருவள்ளுவர் எழுதியிருக்கிறார். ஓர் எழுத்தில் முடியக்கூடிய திருக்குறள். அதான் அது எப்படி ஒரு எழுதியிருக்கான்னு தெரியாது. இருந்தாலும் தொடின் சுடின் அல்லது காம நோய் போல் விடின் சுடின் ஆற்றுமோ என்ற தீ. அது மாதிரி இரட்டை கிழவி நிறைய ஐயாக்கள்லாம் பேசுகிறாங்க. நீங்கள் இரட்டை கிழவியில் வந்து சொல்கிறார், தமிழ் உச்சரிப்பில் சொல்ல தை தை படப்பட தகன்னு. ஆனால் இப்போ நூலில் படித்து பார்க்கும்போது ஒரு இடத்துல கம்பரசம் என்று வருகிறது. அந்த நூலை இவர் படித்தாரா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ படிக்கிறது வாய்ப்பு கிடையாது இவருக்கு. அந்த நூலை இங்கே அரங்கத்தில் எத்தனை பேர் படிச்சிருக்கேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் படிச்சிருக்கேன். அதனால் இவர் சொல்லக்கூடிய பொன்வண்ணன்னு ஒன்று அந்த அந்தாதி இலக்கியங்கள் வரும். ஒரு சொல்லு எடுத்தான்னா பொன்வண்ணம் எவ்வண்ணம் பொன்மேனி மினிலும் அவ்வண்ணம் இவ்வண்ணம்னு சொல்லி அந்தாதி இலக்கியத்தில் வரும். அது மாதிரி இவருடைய சிறப்பான ஒரு பாடல். காதலுக்கு ஒரு கவிதையை பற்றி எல்லோரும் சொன்னாங்க. மற்றவங்களாம் சொல்லிட்டாங்க. ஐயா இயக்குனர் பேரரசு சொன்னாங்க. அவன் என்னன்னா, அந்த காதலுக்கு ஒரு துறையில் நான் இவரை கேட்குற கேள்வி என்னன்னா, காதலுக்கு துறை வைக்கிறது சரி, அந்த துறைக்கு வந்து இருக்கிற அமைச்சர் ஆனா பெண்ணா? இவர் அது பதில் சொல்ல எப்படி சொல்ல தெரியல, அதில் வரல. ஆனால் யாரோ ஒருத்தர் அப்படி வச்சு ஆணோ பெண்ணோ. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அப்படி ஒரு துறை ஏற்படுத்துகிறான். அந்த துறை தலைமைச் செயலத்தை பார்த்துட்டு ஒரு மகப்பேறு நிறுவனம், அதாவது மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படி சொன்னால் அவங்களுக்கு புரியும். பக்கத்தில் வைக்கணும். அப்படி காதலுக்கு ஒரு துறை வச்சா அப்படி ஒரு சூழ்நிலை, அப்படி காதலுக்கு ஒரு துறைனா. ஆக இப்படி பல சிறப்புகள் இவர் வந்து எழுதியிருக்கின்ற அந்த அற்புதமான இந்த 2 நூலும் சிறப்பு வாய்ந்தது. அடுத்து காதலியை வந்து ஒரு 6ஆம் பெருங்காப்பியமேன்றார். ஐயா சொல்லும்போது 10 சொன்னார். இவர் சொல்கிறது 6ஆம் ஐம்பெருங்காப்பியம் தெரியும் எல்லாருக்கும். ஆனால் இவர் என்ன 6ஆம் பெருங்காப்பியம் சொல்கிறார். அப்படி ஒரு காப்பி தான். ஆனால் இவர் ஏன்னா நாங்கள்லாம் பேசுறது 10 பேர், இவர் பேசுறது எங்கள் சேர்த்து 10 பேர், ஆக பார்த்து 20 பேர் வரும். நாங்கள் பேசுகிற இதே திருப்பி சொல்லிடுவார் வந்து. ஆக அப்படிப்பட்ட 6ஆம் பெருங்காப்பியம். இவர் சொல்கிறது சாதி மதங்களை சங்காரம் செய்யவே காதலுக்கு ஒரு துறை வேண்டுன்றார். காதலின் சார்பாக ஆன்மாவிலிருந்து எடுத்து கொடுத்த ஆக்கம்தான் இந்நூல். இப்படி முடிக்கிறார். ஆகவே
சாதி மறுப்பு திருமணம் எல்லாத்தையும் வேறு இருக்கிற ஒரு அன்புமிக ஒரு பெரிய கவிஞர். அவர் கவிதை நடையில் நிறைய பேசலாம். நேரத்தின் அனுபவங்கிறது இங்கே வருகை தந்திருக்கின்ற அழைப்பு. ஐயா, இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்ற மாண்புமிகு நீதியரசர், அடுத்து ஐயா நல்லி குப்புசாமி அவர்கள் சென்று விட்டார்கள். இந்த நூலை பெற்றுக்கொண்ட அன்பிற்கினிய டிகேஜி ஆனந்த் அவர்கள், அதே மாதிரி கொல்லிமலை எஸ்எஸ் குமார் அவர்கள் இங்கே மிகச்சிறப்பாக, அதாவது அந்த துறையில் இருக்கின்ற அந்த கல்லூரி நிறுத்த படித்திருந்தாலும் ஆர் அரவிந்தராஜ் இயக்குனர் ஐயா அவர்கள், அதே போன்று இயக்குனர் பேரரசார் ஐயா அவர்கள், அவர் இயக்கிய ஒரு படத்தை விட நான் அதை வெளியிட்டிருக்கேன். படத்தின் பெயர் பயணி. அதில் அவரே பாட்டு பாடிக்கொண்டு நடிப்பாருன்னு நினைக்கிறேன். பாட்டு நடிச்சிருக்கார். ஆகவே அவருக்கு தெரியாது, என்னையும் அவருக்கு தெரியாது. அது ரொம்ப முக்கியமான செய்தி இது. ஏன்னா அவருக்கு என்ன தெரியவே தெரியாது, எனக்கு அவர் தெரிய படத்தில் பார்த்துருக்கேன். ஆகவே அவன் இங்கே தளபதி அவர்கள் ஐயா அவர்கள், மங்கை ஹரிராஜன் அவர்கள், அதே மாதிரி இசையமைப்பாளர் அறிவிக்கிறேன் மற்றும் இங்கே வருகை இருக்கின்ற தமிழர்கள் தமிழ் ஆளுநருக்கும் மீண்டும் ஒருவரை என் நன்றி கலந்த வணக்கம் தெரிந்து போன்ற பல்வேறு நூல்கள் இயற்ற வேண்டும், பல்வேறு புகழ்களை பெற வேண்டும், பல்வேறு மேலும் பல படங்களை இயக்க வேண்டும். ஏன்னா இப்போ இயக்கி இடையில் இன்னும் வெளிவராத படம் ஒன்று இருக்குது, வேதமடி நீ எனக்கு என்ற படம். அந்த படங்கள் விரைவில் வெளிவர வேண்டும். ஆக பேரும் புகழும் பெற்று தமிழுக்கு தொண்டாற்ற வேண்டும், தமிழ் மொழிக்கு பணியாற்ற வேண்டும். தமிழே உயிர் மூச்சாக கொண்டு வாழ்கின்ற ஐயாவுடைய அந்த நூலில் ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்லி முடித்துக்கொள்கிறேன். அவர் அப்பாவை பற்றி தான் அதிகமாக பேசியிருக்காரு. அம்மாவை பற்றி பேசலை, எல்லாம் அம்மாவை பற்றி தான் பேசுவாங்க, அப்பாவை பற்றி பேசவே மாட்டாங்க. ஆனால் இவர் வேறுபட்டிருக்கார், அப்பா தான் தெய்வன்ற மாதிரி சொல்லியிருக்கார். ஆக மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நேரம் சென்று கொண்டே இருக்கிறது. ஐயா 8:10 முடிக்கணும்னு போட்டிருக்காரு. நீதியரசர்களுடைய தலைமையில் வீற்றிருக்கும் அனைத்து சபையோரையும் வணங்கி, சார் காதலுக்கு ஒரு துறை வேண்டும் சொன்னாங்க. எங்கள் கல்லூரி தலைவர் கிட்டத்தட்ட ஒரு 12 கல்லூரிகள் நடத்தி கொண்டிருக்கிறார். அதில் அவர் புதிதாக ஒரு காதலுக்கு துறையை துவங்கினால் நான் அதில் முகப்பாளராக இருந்து அந்த துறை தலைவராக இருக்க ஆசைப்படுகிறேன். அதற்கு நீதியரசர்கள் ஆணை வழங்க வேண்டும் என்று கூறி இயக்குனர் அவர்களை வாழ்த்து மொழிகிறேன். நன்றி, வணக்கம். அந்த பாடங்கள் தான் அவரை அந்த வழியிலே திசை திருப்பி இருக்கிறது. ஆகவே இவரும் ஒரு பிறவி கவிஞராக இருந்திருக்கிறார். இன்றைக்குத்தான் அரங்கேற்றம். நீங்கள் பரதநாட்டிய அரங்கேற்றத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். 5 to 7 வயதுக்குள் நீங்கள் ஒரு குழந்தையை சலங்கை பூஜை செய்து அனுப்ப வேண்டும். பிறகு 12 வயதிலே அரங்கேற்றம் செய்ய வேண்டும் என்று நம்முடைய அரங்கேற்ற காதையிலே சிலப்பதிகாரத்திலே இளங்கோவடிகள் பதிவு செய்திருப்பார். அப்படி சிலப்பதிகாரத்திலே இளங்கோவடிகள் 12 வயதிலே அரங்கேற்றம் பரதநாட்டியத்திற்கு படைக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஒரு கவிஞன் தன்னுடைய கவிதை நூலை, கவிதை தொகுப்பை எந்த வயதிலே அரங்கேற்றம் செய்ய வேண்டும் என்று சொல்லி எந்த இலக்கணமும் யாரும் வகுக்கவில்லை. சிறு வயதில் செய்பவர்கள் உண்டு, நடுத்தர வயதிலே செய்பவர்கள் உண்டு, 60-70 வயதை தாண்டி கூட கவிதை உணர்வு வற்றாமல் இருந்தால் நீங்கள் உங்களுடைய முதல் கவிதை நூலை அரங்கேற்றம் செய்யலாம். அவருக்கு வயது என்ன என்று எனக்கு தெரியாது, நடுத்தர வயது என்று வைத்துக் கொள்கிறேன். இந்த வயதிலே அவருடைய அந்த கவிதை நூல் இன்றைக்கு வந்திருக்கிறது. 2 கவிதை நூல்களுமே மிகச்சிறந்த நூல்களாக படைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிகழ்விலே நான் கலந்து கொள்ளுகின்ற பொழுது நான் ஒன்றை நினைத்து பார்த்தேன். இதிலே அவர் போட்டிருக்கக்கூடிய இந்த அழைப்புதலிலே நிறைய பேர் அவர் சார்ந்து இருக்கக்கூடிய திரைத்துறையிலிருந்து வந்திருக்கிறீர்கள். இங்கே சிறந்த இயக்குநர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். சொல்ல போனால் அவர்கள் படைத்த அந்த திரைக்காவியங்களை எல்லாம் நாம் பார்த்து ரசித்து இருக்கிறோம். அப்படிப்பட்ட சாதித்த இயக்குநர்கள் இருக்கிறார்கள். இங்கே அரங்கத்திலும் திரைத்துறையிலிருந்து நிறைய பேர் வந்திருப்பீர்கள் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. திரைத்துறை என்பது எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த சாதனம் என்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். அந்த சாதனத்தை கடந்த ஒரு 100 ஆண்டுகளாக அல்லது ஒரு 90 ஆண்டு 1930களில் துவங்கித்தான் தமிழ் திரையுலகம் மெல்ல மெல்ல நடைபோடுகிறது. அதில் ஒரு 70, இதில் ஒரு 24, ஒரு 90 ஆண்டுகள் என்று வைத்துக் கொண்டால் கூட இந்த 90 ஆண்டுகளிலே தமிழ் திரையுலகம் நடந்து வந்திருக்கிற பாதை என்பது ஒரு மெச்சத்தகுந்த பாதை. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தமிழ் திரையுலகம் முன்னேறி இருக்கிறது. இன்றைக்கு தொழில்நுட்ப ரீதியாக நிறைய சாதித்திருக்கிறீர்கள்.
உலக அளவிலே ஆங்கில படங்கள், வேற்றுமொழி படங்கள், இந்தி படங்களுக்கு இணையாக அதையும் தாண்டி திரைப்படங்களை எடுக்கக்கூடிய, நுட்பத்தோடு எடுக்கக்கூடிய தொழில்நுட்ப வல்லுநர்கள் இருக்கிறார்கள். அதற்கான இயக்குனர்கள் இருக்கிறார்கள், கதாசிரியர்கள் இருக்கிறார்கள், இயக்குனர்கள் இருக்கிறார்கள். இப்படி எல்லோருமே இருக்கிறார்கள், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த திரைப்படத்தை நீங்கள் எந்த மொழியில் எடுக்கிறீர்கள் என்று சொன்னால், தமிழ் திரையுலகம் என்று எடுத்துக்கொண்டால் நீங்கள் அந்த திரைப்படத்தை தமிழ் மொழியில் தான் எடுக்கிறீர்கள். ஆனால் ஒரு 20 ஆண்டுகளா, 20 அல்லது 30 ஆண்டுகள் என்று சொல்லலாம், குறிப்பாக ஒரு 20 ஆண்டுகள், அதிலும் இந்த கடந்த 10-15 ஆண்டுகளிலே ஒவ்வொரு ஆண்டும் வெளிவருகின்ற மொத்த திரைப்படங்களை பாருங்கள். அந்த திரைப்படங்களுடைய கதை களத்தை பாருங்கள். அந்த கதை களத்திலே வந்திருக்கக்கூடிய பாத்திர படைப்புகளை பாருங்கள். அந்த பாத்திர படைப்புகள் பேசுகின்ற மொழியை பாருங்கள். அந்த திரைப்படங்களிலே வர்ற திரைப்பாடல்களை பாருங்கள். அந்த திரைப்பாடல்களிலே பயன்படுத்தப்படுகிற சொல்லாடலை பாருங்கள். எங்கே ஐயா போனது உங்களுடைய தமிழ்? ஏன் ஐயா தமிழ் சொற்களை பயன்படுத்த முடியவில்லை? அதற்காக ஒரு 100, 50, 60, 70, 80 ஆண்டுகளுக்கு முன்பு பயன்படுத்திய அந்த முழு தமிழ் சொல் அல்லது சமஸ்கிருதமோ வடமொழியோ கலந்த தமிழ் சொல்லை நீங்கள் பயன்படுத்துங்கள் என்று நான் சொல்லவில்லை. ஏனென்று கேட்டால், அதிபதி வினோதம் என்று ஒரு பாடல் வரும். அது யாருக்குமே புரியாது அந்த பாடல். அது என்ன அதிபதி வினோதம் என்று சொல்வார்கள். அப்படி நீங்கள் வடமொழியை கலந்து நீங்கள் தமிழ் பேசுங்கள் என்றோ, தமிழ் எழுதுங்கள் என்றோ, பாடல் புனையுங்கள் என்றோ சொல்லவில்லை. ஆனால் ஓரளவு சராசரி தமிழிலே அதை சொல்லலாம் அல்லவா? கவியரசு கண்ணதாசன் அதைத்தானே செய்தார். சாமானியமான தமிழிலே, சாமானியனுக்கு புரியக்கூடிய தமிழிலே கவிதைகளை படைத்தார் அல்லவா? அவருடைய கவிதைகள் எல்லாம், திரைக்கவிதைகள் எல்லாம் சாகா வரம் பெற்ற சத்திய கவிதைகளாக இன்றைக்கும் பல்லாயிரக்கணக்கானவருடைய இல்லங்களிலே இன்றைக்கும் ஒரு அவருடைய பாடல், திரைப்பாடல் என்று வருகிறது என்று சொன்னால், வானொலியிலே வந்தாலும் தொலைக்காட்சியிலே வந்தாலும் நாம் விரும்பி கேட்கிறோம் அல்லவா? இன்றைக்கு இருக்கிற தலைமுறைகளும் அதை கேட்கிறார்கள் தானே. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களும் யுவதிகளும் அவற்றை கேட்க மாட்டேன் என்கிறார்கள். அப்படிப்பட்ட திரைப்படங்களையோ பாடல்களையோ உரையாடல்களையோ எழுதினால் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று நாங்கள் வெற்றி பெறுவதற்காகத்தான் வந்திருக்கிறோம். திரைத்துறை என்பது கமர்ஷியல் என்று சொல்லக்கூடிய ஒரு பணம் சார்ந்த விஷயம். எனவே எங்களை நம்பி பணம் போடுகிற தயாரிப்பாளர்கள் எதை விரும்புகிறார்களோ, எதை கேட்கிறார்களோ அதைத்தான் நாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சமூகத்தின் மேலும் தயாரிப்பாளர்கள் மேலும் நீங்கள் உங்களுடைய அந்த பழியை போட்டுவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தமிழை மறக்கக்கூடிய திரைப்பட பின்னணியிலே நீங்கள் அந்த திரைப்படங்களை எடுக்கின்ற காரணத்தினாலே அதிலே வரக்கூடிய பாடல்கள், ஒவ்வொரு பாடல்களையும் நீங்கள் பாருங்கள், இப்பொழுது பார்த்தால் தெரியும். அங்கொன்றும் இங்கொன்றுமாக தமிழ் சொற்களை சொருகி இருப்பார்களே ஒழிய முழு பாடலும் தமிழ் பாடல் அல்ல. ஆங்கில சொல், யாருமே பேசாத கொச்சு மொழியிலே சில சொற்கள், என்ன பொருள் என்றே புரியாத சொற்களிலே சில சொற்கள், இவற்றையெல்லாம் ஒன்றாக இணைக்கிறீர்கள். காரணம் என்னவென்று கேட்டால், நடனம் வேண்டும். இளைஞர்கள் நடனத்தை விரும்புகிறார்கள். நடனத்திற்கு தகுந்தார் போல் இசை வேண்டும். எனவே இசையமைப்பாளர் நடனத்திற்கு தகுந்தார் போல் இசையை உருவாக்குகிறார். அவர் உருவாக்கிய இசைக்கு தகுந்தார் போல் பாடல் வேண்டும். அப்படிப்பட்ட பாடல்களை புனைவது தமிழ் மொழியிலே சாத்தியமில்லை. தமிழ் சொற்களை போட்டு அப்படிப்பட்ட இசைக்கருங்களால் பாடல் எழுத முடியாது. எனவே ஆங்கில சொல்லை கலர்க்கிறோம், வேற்றுமொழி சொல்லை கலக்கிறோம், எந்த மொழி என்றே தெரியாத சொல்லை கூட கலர்க்கிறோம். கலந்துதான் நாங்கள் பாடல் தர வேண்டி இருக்கிறது என்று இன்றைக்கு இருக்கக்கூடிய பாடலாசிரியர்கள் நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால், தமிழ் அன்னை உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். தமிழ் மொழிக்கு நம்முடைய பங்களிப்பை தர வேண்டும் என்கின்ற எண்ணம் உங்களுக்கு வேண்டும். நீங்கள் இப்படி கூட சொல்லிக் கொள்ளலாம், நான் என்னுடைய பிழைப்பிற்காக, என்னுடைய வருமானத்திற்காக எந்த பாடலை திரையுலகம் கேட்கிறதோ அந்த பாடலை அந்த மொழியிலே எழுதி கொடுக்கிறேன். ஆனால் என்னுடைய தமிழ் தாகம் அதோடு தீர்ந்து விடவில்லை. என்னுடைய தமிழ் மொழி புலமையை காட்டுவதற்கும் நான் விரும்புகின்ற பாடலை எழுதுவதற்கும் தனி கவிதையாக, தனி பாடலாக கவிதை நூல்களை நான் படைக்கிறேன் என்று நீங்கள் சொல்லலாம். நீங்கள் படைக்கின்ற தனி தமிழ் கவிதை நூல்களை படிப்பவர்கள் இருக்கலாம். ஆனால் எத்தனை பேர் அந்த கவிதை நூல்களை படிக்கிறார்கள்? நீங்கள் கையாளுகின்ற திரைத்துறையிலே லட்சக்கணக்கான பேர் அந்த திரைப்படத்தை பார்க்கின்ற பொழுது அவர்கள் மூலமாகத்தான் நீங்கள் தமிழுக்கு தொண்டு செய்ய முடியும். எனவே திரைத்துறைக்கு ஒரு வேண்டுகோள் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு நீங்கள் தவிர்க்க முடியாமல் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே திரைப்படங்களை எடுக்கிறீர்கள் என்றாலும் கூட
ஒன்றை செய்ய மறவாதீர்கள். ஒரு திரைப்படத்திலே 3 to 5 பாடல்கள் வருகிறது என்று சொன்னால் நீங்கள் நிச்சயமாக ஒரு பாடலை அந்த இசை அது எந்த சூழலில் வேண்டுமானால் நீங்கள் கொண்டு வரலாம். ஒரு பாடல்களை வேற்று மொழி சொல் கடக்காத தமிழ் கவிதையிலே நீங்கள் படைத்து திரைப்படத்திலே தர வேண்டும், ஒரு பாடலையாவது. அதேபோல் நீங்கள் திரைத்துறையிலே எப்படிப்பட்ட கதைக்களமாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அது துப்பறியும் கதையாக இருக்கலாம், டான் என்று சொல்கிறார்கள் அது போன்ற கதையாக இருக்கலாம், காதல் கதையாக இருக்கலாம், ஜாதி மறுப்பு கதையாக இருக்கலாம், வரதட்சணை கொடுமையை பற்றிய கதையாக இருக்கலாம், ஏழை குடும்பத்திலே நடக்கக்கூடிய அன்றாட குடும்ப பிரச்சனைகளை பற்றிய கதையாக இருக்கலாம். எப்படிப்பட்ட கதைக்களமாக இருந்தாலும் அந்த கதைக்களத்திலே நீங்கள் எல்லா பாத்திரங்களையும் முழு தமிழ் பேச வைக்க முடியாது. அது கதையினுடைய ஓட்டத்திலே சரியாக வராது, திரைத்துறைக்கு ஒத்து வராது என்று நீங்கள் கருதினீர்கள் என்று சொன்னால் ஒரே ஒரு பாத்திரத்தை, ஒரு துணை பாத்திரத்தை தமிழ் முழுமையாக பேசுகின்ற பாத்திரமாக படையுங்கள். ஒரு திரைப்படத்தில் கூட ஒரு துணை நடிகர் நடித்திருந்தார். அவர் இது போன்ற ஒரு தமிழாசிரியர், அவர் ஒரு காவல் நிலையத்திற்கு சென்று அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்திருப்பார்கள், நீ தவறு செய்து விட்டாய் என்று சொல்லி அவர் முழுக்க முழு தமிழிலே, தனி தமிழிலே, செந்தமிழிலே அந்த காவல் அதிகாரிகளிடம் பேசுவார். நிறைய நேரம் அந்த காட்சி போகும், கிட்டத்தட்ட ஒரு 5-10 நிமிடங்கள். அந்த தனித்தமிழை பொறுக்க முடியாமல், ஏற்றுக்கொள்ள முடியாமல், ஐயா சாமி நீ போ, நீ ஒன்றும் தப்பு செல்லவில்லை என்று அவரை அனுப்பிவிடுவதாக ஒரு காட்சி அமைக்கப்பட்டிருக்கும். அப்படி கூட நீங்கள் ஒரு காட்சியை ஓரங்கமாக அமைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் ஒரு பாத்திரமாகவது முழு தமிழை உங்கள் திரைப்படத்திலே பேச வேண்டும். ஒரு பாடலும் ஒரு பாத்திரமும் முழு தமிழை பேசுகின்ற திரைப்படங்களை நீங்கள் எடுத்தால்தான் தமிழுக்கு நீங்கள் தொண்டு செய்கிறீர்கள், உங்களோட பங்களிப்பையும் தமிழுக்கு தருகிறீர்கள் என்று தமிழ் உலகம் உங்களை ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும். அந்த வகையிலே நீங்கள் உங்களுடைய பயணத்தை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று உங்களை கேட்டு இந்த அருமையான 2 கவிதை நூல்களை தந்து எனக்கு மிக அற்புதமாக அவர் எல்லா திறமைகளையும் கொண்டிருக்கக்கூடிய ராசநாயகம், அவர் கவிதை படைக்கிறார், இயக்குனராக இருக்கிறார், அவர் பொது பிரச்சனைகளை பற்றி பேசுகிறார், எழுதுகிறார், இசை தெரிந்திருக்கிறது, இசை, இயல், இசை, நாடகம் என்ற முத்தமிழையும் அவர் கற்று தேர்ந்திருக்கிறார். அவருடைய வாழ்வுடைய மீதி நாட்களில், மீதி வருடங்களில் அவர் நிறைய சாதிக்க வேண்டும், புதிய உச்சங்களை அவர் தொட வேண்டும், வாழ்வில் எல்லா வளங்களையும் அவர் பெற வேண்டும் என்று அவரையும் நான் நெஞ்சார வாழ்த்தி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.